request all the special guests to join us on stage. Sollave. Karthi sir and Surya sir. Thank you. வணக்கம். எப்பவுமே அப்பா அம்மாக்கு முன்னாடி வந்து மேடையில் தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் இது முன்னாடி எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். அம்மு, இளவரசர் சார், சத்யராஜ் சார், ஆன்சன், விவேக் எல்லாமே எவ்வளோ நல்லா பேசுறதுக்கு. ஞானவேல், தேங்க்யூ ஸோ மச். தம்பி, இது எனக்கு ஒரு படம் இல்லை, ஒரு சென்டிமெண்ட். ஏன்னா இது என் தம்பியோட முதல் படம், his first film as a producer, so it's a very emotional feeling. அம்மா வந்தாங்க ஒரே ஒரு வாட்டி செட்டுக்கு, பாம்பேலேருந்து அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து யூஸ்வலாக கேட்குற மாதிரி கேட்டேன், தட் அம்மா சாப்பிட்றீங்களா, ஏதாவது you want some juice? No, I have not come as a heroine's mother here, this is my son's film, I have been taken care of அப்படி சொன்னாங்க. அப்போ அவங்க கண்ணில் இருக்கிற ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் நான் இது வரைக்கும் ஐ ஹாவ் நாட் சீன் இட் இன் எனி ஆஃப் மை ஃபில்ம்ஸ். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட். அண்ட் இது ஒரு நாட் ஓன்லி ஆன் ஸ்க்ரீன் ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி இருந்துச்சு, இது ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ ஒரு ஃபேமிலி ஃபில்ம். ஜீத்து சாரோட ஃபேமிலி, அவர் ஃபுல் சிவகுமார் குடும்பம், பாம்பே ஃபேமிலி எல்லாமே இந்த ஷூட்டிங்க்கு வந்தாங்க. இட் வாஸ் ரியலி லைக் டூயிங் அ ஃபேமிலி ஃபில்ம். அண்ட் எனக்கு யூஸ்வலாக பாம்பேலேருந்து யாருமே வரமாட்டாங்க, என் தம்பியோட ஒய்ஃப் மன்மீத் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய விஷயம். இது மை பீப்புள் ஆர் சீயிங் அவர் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மன்மீத் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த படத்தோட பேர் ஆல்சோ கடைசியில் தேவ் கெப்ட் இட் ஆஸ் தம்பி. ஸோ ஐ ஃபீல் த ஹோல் யூனிவர்ஸ் ஹேஸ் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ் ஃபில்ம் ஃபார் மீ அண்ட் மை யங்கர் பிரதர். ஸோ ரொம்ப இது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபில்ம். ஐம் வெரி அட்டாச் டு இட். ரெண்டாவது ரீசன், காரணம் வை திஸ் ஃபில்ம் இஸ் வெரி ஸ்பெஷலிஸ்ட், இன்னொரு தம்பி, ரொம்ப முக்கியமான ஒரு தம்பி, கார்த்தி. இந்த படத்தில் கார்த்தி கூட ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஆக்டிங். நினைக்கவே இல்லை தட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அண்டு எதுவும் ஒரு ஷூட்டிங்கில் போகிற மாதிரியே இல்லை, இட் வாஸ் லைக் பீயிங் இன் த ஹவுஸ், வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படி தான் வி ஆக்டட் டுகெதர். எமோஷ்னல் சீன்ஸு ரொம்ப ஈஸியாக, ஐ திங்க் வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட். அந்த பிரதர் சிஸ்டர் ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வி ஜஸ்ட் ஃபெல்ட் இட் அண்ட் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டோம். ஒன்றே ஒன்று நான் கார்த்தி பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். நான் எப்போவுமே ஹீரோஸ் பற்றி மேடையில் பேசுவேன். ஐ கேனாட் டாக் வித்அவுட் தேட். ஸோ ஒரு ஹீரோ படம் பண்ணுறப்போ, ஸ்பெஷலி கார்த்தி கூட ஒர்க் பண்ணுறப்போ, எல்லா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். நீங்கள் பருத்திவரன்லேருந்து கைதி வரைக்கும், அண்ட் இப்போ கூட இன் தம்பி, நாட் ஜஸ்ட் ஸ்டாரிங் பிகாஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது அதனால தான் ஸ்டார் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் தேட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது படத்தில். அண்ட் கார்த்தி டசன்ட் இன்டர்ஃபியர் இன் தேட். ஹி மேக் ஷுர் தட் எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் தியர் ஸ்பேஸ் இன் த ஃபில்ம். அண்ட் நல்ல கதைகள் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீஸ் சூஸிங் த ஸ்கிரிப்ட், ஹீஸ் கோயிங் ஃபார் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த கான்ஃபிடென்ஸ், நான் இது நிஜமாகவே சொல்கிறேன், நான் ரஜினி சார்கிட்ட பார்த்துருக்கேன். நான் சந்திரமுகி பண்ணுறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னாங்க தட் ஜோ திஸ் இஸ் யோர் ஃபில்ம், இதோட டைட்டில் இஸ் சந்திரமுகி, இது உங்கள் ஃபில்ம். அப்போ தான் நினச்சேன், வாவ், யூனோ வாட் அ கான்ஃபிடென்ட் மேன். அதே ஃபீலிங் எனக்கு இப்போ ஐ ஃபீல் ஃபார் கார்த்தி. ஏன்னா வந்து ஹீஸ் ரியலி கிவ்ஸ் எவ்ரிபடி தேர் ஸ்பேஸ். அண்ட் லைக் ஜீத்து சார் சொன்ன மாதிரி, ஒரு ஃபில்ம் இஸ் நாட் அன் எஃபர்ட் ஆஃப் ஒன் பர்சன், இட்ஸ் தி என்டையர் டீம்ஸ் எஃபர்ட். தேங்க்யூ கார்த்தி. ஒரு நன்றி, ஸ்பெஷல் நன்றி சூரஜ் அண்ட் கார்த்தி அண்ட் ஜீத்து சாருக்கு சொல்லணும். திஸ் இஸ் தட் எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் தே கேவ் மீ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு த ஹீரோ. எனக்கு அது தேங்க்யூ. ஏன்னா இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி தமிழ் மூவி போஸ்டர் ஹேஸ் ஹேட் அ ஹீரோயின். எவ்வளோ பெரிய ஹீரோயின் இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் ஹீரோயின் ஃபேஸே கிடையாது. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் அ வெரி வெரி பிக் I don't know, it was a very different feeling for me to be on the poster with a hero for the first look. மூணாவது காரணம் why this is very special is சத்யராஜ் சார் வந்து என் வீட்டில் கார்த்தி விட என்னை விட ஒரு பெரிய ஸ்டாரு. ஏன்னா நான் பசங்கிட்ட பேசும்போது when I told them, we are acting with Karthi Chittappa and with Satyaraj uncle in the film,
அவங்களோட what was their reaction was that Amma, you're so lucky you're acting with Katappa. So, you know, where yaarme they were not excited about even Karthi and me together. அவங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் தான் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் in our house. Thank you sir. And இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். It was very special to work with you. Of course, ஒரு ஹீரோ கூட ஒர்க் பண்ணுறப்போ there are two things I look at in a film. ஒன்று என்னோட ரோல் நல்லா இருக்கணும், ரெண்டாவது we should have you know எப்படி சொல்கிறது intelligent film. Usually there is a big mix between commercial films and successful films, and Kaidi is a big example of that. Karthi is given a commercial film, Prabhu, Dream Warriors Potential. They've given a commercial film. It is also a very successful film. And the rare combination, it's very rare in Tamil cinema, I feel. And in the particular, the man responsible behind the intelligence of the film is Jeetu Joseph sir. What I've learned from him is that ஒரு scene, ஒரு காலையில் ஒரு scene வரும், அந்த scene பார்த்துட்டு almost 1 hour he spends on understanding இது இப்படி லாஜிக்கலாக இருக்கும், இந்த சீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இப்படி ஆடியன்ஸ் how are we going to convince them audience is not a fool. ஸோ அவங்க வந்து 1 hour there was absolute discussion about இப்படி இந்த சீன் கரெக்ட் பண்ணல, ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, இது லாஜிக்கலாக இருக்கும், இந்த கேரக்டர் இந்த சீனுக்குள்ளே வந்தால் that should be logical. So Jeetu sir, this is a different perspective of direction I have seen, and which is very rare in Tamil cinema. Then the logic and convincing people. Now on the rumba varshadukku appuram I am seeing it in Kaidi, and now I realize what we were doing in the film. There's so much to learn from you sir. And இன்னொரு விஷயம் Jeetu sir பத்தி நான் ஹைலைட் பண்ணணும். அவங்க ஃபேமிலி எப்பவுமே செட்டில் இருந்தாங்க. There are 3 ladies in his family, அவங்க wife and 2 girls, and 3 பேர் வந்து they were part of the production team. So அவங்க வீட்டில் உட்கார வைக்கல, அவங்க wife was constantly with him near the monitor. அவங்க வந்து எல்லா ஷார்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களே ஒரு டைரக்டர். அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு see her on the set. And 2 கேர்ள்ஸ் பாய்ஸ் மாதிரி கேப் போட்டுட்டு with the mic running around, தனியாக அவங்க கூட உட்காந்துட்டு சாப்பிடல. There was no VIP treatment specially given to the girls. They were mixing with the whole unit, and அப்படி பாய்ஸ் மாதிரி they were working. So it's a delight to see a director's family on the set. It's a delight to see women in front coming and working, and you girls were fabulous in the film. Innor karanam why it's special is Rajshekhar, Kaka Kaka, Jillanur Kadal, Manmadan. The 3 films I have worked with Rajshekhar, adukaprom Thambi. So Suraj enakku vandu sonna odane that this we are taking Rajshekhar for the film, enakku vandu romba sandosham. I knew he's a lucky charm, and I always say you're my lucky DOP Rajshekhar. Saukar Janaki ma'am, அவங்க இங்கே இல்லை, பட் லைக் ஐ சே தட் ஷி வாஸ் த பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். நான் ஏற்கனவே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன் தட் ஐம் தி ஒன்லி ஆக்ட்ரஸ் ஹூஸ் ஒர்க் வித் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெட்டரன் ஆக்ட்ரஸஸ், அண்ட் அவங்க வந்து ஷி டாப்ஸ், கம்ப்ளீட்லி டாப்ஸ் தட் லிஸ்ட். ஏன்னா அவங்க வந்து கேரவான் யூஸ் பண்ணல, ஹோட்டலுக்கு போகல, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்தாங்க. அங்கே வந்து ஃபுல் யூனிட்டுக்கு 4-5 வாட்டி நின்றுட்டு சமையல் பண்ணாங்க. She cooked for the whole unit, and ஒரு பாசம், that affection actors had in the yesteryears. I think today we youngsters should learn from them. And அப்பா ஒரு பெரிய உதாரணம். And அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, you all actors should be friends. அவங்க காலத்தில் I think everybody acted together, and he always says cinema should be a friendly place. அது நான் அப்பாவோட வார்த்தைகள் சவுகார் ஜானகி மூலமாக அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் பார்த்தேன். I think it was a fabulous experience working with her. With the team, Nikhila, Anson. Nikhila, I must say, and the age is rumba matured, very composed, and very, very natural. Of course, Ella Malayalis, all of them are natural in acting, but very composed and matured girl. And I learnt a lot from her, seeing her on the set. Rumba casual, Ella, they used to be, supporting and just walking around, buying things, shopping. So it was a very, very, very casual family-like set.
Anson, always laughing. You know, we all made fun of you, we all had fun, but Anson was always there making the moment light. Thank you, Anson, for being part. And of course, hero of the evening, Govind Vasantha sir. Sir, our very fan, sir. The 96 part, I'm your big fan, sir. 96 part கேட்டுட்டு we all, I think, you have just changed the way music is. And ரொம்ப கம்மியான மெலோடியஸ் பாட்டு படங்கள் இப்போ வருது. And I think every song of yours makes us feel பொன்மகள் வந்தால். I mean, you have really created magic. தம்பி, என்னோட ஃபேவரட் சாங் இஸ் கார்த்தி அண்ட் நிக்கிலாஸ் ரொமான்டிக் ட்ராக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So I think the whole team, and of course my designer Purnima, always with me. And நான் பூர்ணிமாக்கு இந்த படத்தோட பிகினிங்லேயே சொல்லிட்டு I have to look younger than Karthi. No problem if the title is தம்பி. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முடி செட் பண்ணி கொடுங்க, அந்த give me all this costume. ராஜசேகருக்கு சொன்னேன், make me look younger than Karthi. So thank you team, thank you so much, all of you all. And கடைசியில் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் சென்டிமெண்ட். என் தம்பியோட படம், என் 2 தம்பிகளோட படம். And please support us. இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. It's brilliantly made. It has got a lot of emotion. It's got a lot of sentiment. It has got முக்கியமா a lot of intelligence. Thank you. நன்றி, வணக்கம். And கடைசியில் I love you, Surya. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், புதுவை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கிற பெரியவர்கள், நண்பர்கள், அண்ட் என்னோட சகோதரர்கள், உங்களோட அன்பு தான் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கு. இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ டைம் ஆயிடுச்சு, ஸ்பீச் இருக்காதுன்னு சொன்னாங்க. சரி, 3ன்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம்தான், இது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம், நெருக்கமான ஒரு படைப்புன்னு நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து மூத்தவர்னு சொன்னால் அது ராஜ்மாமா தான். ஸோ ராஜ்மாமாலேருந்து, கார்த்திலேருந்து, ஜோலேருந்து, சூரஜ், அத்தனை பேருமே சேர்ந்த ஒரு படம். இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவாக சூரஜ் பேசினதை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேரல் மைண்ட்ஸும் 2Dயும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த குழந்தைங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒன்றா, அங்கே பாம்பேயில் அது பிறந்துச்சு, இங்கே சென்னையில் பிறந்துச்சு. ஸோ பேரல் மைண்ட்ஸ் இப்போது ஒரு படத்தை எப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி வந்து ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ அப்பா எப்படியோ அது மாதிரி அக்கா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோ மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வர்றதுக்கு கார்த்தியோட தட் லீப் ஆஃப் ஃபெய்த், தட் லீப் ஆஃப் ஹோப் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு கரு என்ன அழகாக இப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோ, கார்த்தி 2 பேருமே சுப்பீரியர் ஆக்டர்ஸ். அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நான் வந்து காத்துட்ருக்கேன். ஏன்னா கிளிசரின் இல்லாமல் அழுவாங்க, அதனால் இன்னும் முடியவே இல்லை. 22 வருஷம் ஆச்சு. ஏதோ நந்தாலம் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் தே டூ ஃபார் தி ஆர்ட். ஒரு ஆக்டர்ஸாக அவங்க அது கொடுக்க முடியுது. கைதியில் கூட அந்த 2 சீன் தான், 2 சீன் வந்து அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஒரு முதல் நாள்லேருந்து வந்து இந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவ் டாக் மட்டுமே தான் நான் கேட்டே இருந்திருக்கேன். ஜீத்து சாரோட ஃபில்ம் வந்து எப்படி ஒரு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும்னு கிடையாது. ஒரு திருஷ்யம் வந்து 5 லாங்குவேஜில் எல்லா ஊர்லேயும் எல்லா இந்தியா ஃபுல்லாக போக முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து ஜீத்து சார். இந்த ஃபில்ம் வந்து அப்படி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு இழைச்சி எல்லாருமே பேசிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் கோவிந்த் வசந்தா எப்படி நாங்கள் வந்து மீட் பண்ணமோ அதே மாதிரி வந்து அந்த எனர்ஜி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உரியடி 2ல் வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து டயலாக்கே இல்லாத ஒரு சைலண்ட் ஷாட்டு, அதுக்கு அவர் போட்டிருந்த அந்த சவுண்ட் வந்து அப்படி இப்போவும் கூஸ்பாம் மூமெண்ட். பொன்மகள் வந்தாலையும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்துலேயும் வந்து ஒரு டைரக்டர் வந்து வி டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ் டு தேங்க் அ மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஹீ இஸ் earned that love and respect from the entire team for the background music he's done. Wishing all success, happiness for this film to the entire team. Paul irundhu, Nikhila irundhu, Amol irundhu, Lourdes sir, the entire team wishing you all the best. And thank you
Vivek and Ilavarsa sir, everybody for giving so much love for this family. இது எப்படி வந்து தம்பியோ அதே மாதிரி சூரஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி. 24 வந்து 2Dக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஒரு காசு போடுறது மட்டும் கிடையாது, ஒரு மைக்ரோ டீட்டெயில் பார்க்குற வந்து ஒரு ஆள், ஒரு ப்ரொடியூசராக வந்து அது சூரஜ். ஸோ சூரஜ்க்கு வந்து ஹீ ட்ரூலி டிசர்வ்ஸ் ஆல் த சக்ஸஸ் இன் திஸ் ஃபில்ம். அது என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாமே வந்து அது சூரஜுக்கு முழுமையாக போய் சேரும். ஹீ கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் இட். சூரஜோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும், அழகான படங்கள் கொடுக்கட்டும், நிறைய பேருக்கு அழகான வாய்ப்புகள் அமையட்டும். இன்னைக்கு மழை பெஞ்சிருந்தா கூட வந்து இந்த களக்கட்டை வச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக நல்ல செய்தி சொல்கிறேன் நான். அண்ட் அதே மாதிரி கார்த்தியோட உறவுகளுக்கு, கார்த்தியோட தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த நிகழ்வுல இருந்து, காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வண்டி ஓட்ட வேண்டாம். எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளோட நினைவு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துருது, நம்ம கண்ட்ரோல் மீறி நடந்துருது. வாகனம் ஓட்டும் போது 3 மணி 4 மணிக்கு நம்ம வண்டி ஓட்ட வேண்டாம். தம்பிக்கு உங்களோட எல்லாத்தோட அன்பும் வேணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ மழையில் இவ்வளோ ரசிகர்கள் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்தால் தான் அந்த விழாவே களைகட்டும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இவ்வளோ வேலை மார்னிங் ஆரம்பிக்கும் போதும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த மேடையில் இருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா இது வந்து ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. இந்த கதை ஒரு ஒன்லைனாக கேட்டது, அதுக்கப்புறமா அது ஒரு ஸ்கிரிப்டாக கேட்டது, அதுக்கப்புறமா ஜிது ஜோசப் சார் உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் இல்லாட்டி இந்த படமே பண்ண வேணான்னு நான் சொல்லிட்டேன். சத்யராஜ் மாமா எப்போ டேட் தராரோ அப்போ பண்ணிக்கலான்னு சொல்லி, ஸோ அவர் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஒரு கம்ப்ளீட் ஒர்க் இந்த 2 இயர்ஸ் பார்த்தா சூரஜ் வந்து அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. இந்த ஒரு 2 இயர்ஸ் நான் நேற்று தான் கேட்டேன் எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணின்னு கேட்டது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேடை, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து சேர்க்க முடியுது. ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ விஷயங்களை பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு படம் தான், எல்லாரோட டீம் ஒர்க்கில் தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டீமை அமைச்சதுக்கு ஃபஸ்ட் நான் சூரஜுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஜிது ஜோசப் சார், அவரோட ஒர்க் பண்ணும்போது பயமாக இருந்துச்சு. மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு. ஐயோ இவர் கூட எப்படிடா ஒர்க் பண்ண போகிறோம் டென்ஷனாக இருந்தது. அவர் பார்த்தா அந்த நம்ம வச்சிருந்த இமேஜுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ கேஷுவலான ஒரு டைரக்டர். அவருக்கு வந்து திருஷ்யம்க்கு அப்புறமா அவருக்கு ஒரு பேட்ச் குத்தி விட்டாங்க இன்டெலிஜென்ட் டைரக்டர்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவரோட மெனக்கெடல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஷார்ட்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு வந்து சேர்க்கணும். அதில் வந்து முக்கியமாக லாஜிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மண்டையை உடச்சிக்கிறது காலைல 4 மணிக்கு எந்திரிச்சிருவார். நான் தெரிஞ்ச எந்த டேரக்டருமே அப்படி ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 4 மணிக்கு காலையில் எந்திரிச்சு உட்காருவார். அவரோட மெசேஜ் 5 மணிக்கு வரும். அவர் ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து உட்காந்து திரும்ப அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஆடியன்ஸ் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிற ஒரு டைரக்டர். ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணதே அவ்வளோ ப்ளஷராக இருந்துச்சு. அண்ட் எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு 1 hour டிஸ்கஷன் போகும். எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஒரு சீனியர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் ஜாலியாக எல்லோரும் உட்காந்து ஒரு நல்ல படம் பண்ணுறோம், நம்ம அந்த சீனை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளஷராக இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுல. அண்ட் அவரோட கிளாரிட்டி, எனக்கு தெரிஞ்ச எப்பவுமே டேரக்டர் சார் சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன் சார், சேஃப்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரே ஷாட்டை ஒரு 6 தடவையாவது எடுப்பாங்க. ஆனால் இவர் சார்கிட்ட வந்து அந்த ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு இந்த ஷாட் போதும், எனக்கு இந்த க்ளோஸ்அப் போதும், இந்த வைடு போதும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு எடுக்கிற ஒரு டேரக்டர். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய நியூ கமர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சீனியர் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருந்துச்சு. அப்புறம் அண்ணி கூட ஒர்க் பண்ணுறது, அண்ணி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி ஒரு படம் 2 பேரும் சேர்ந்து நடிப்போன்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. அவங்களுடைய சின்சியாரிட்டி, ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டா அந்த கேரக்டருக்காக ட்ரெயின் பண்ணுறது. ஒரே ஒரு ஷாட்டில் சிலம்பம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு 6 மாதம் ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த படத்தில் டயலாக்ஸ் வரணும்னு சொன்னால் எனக்கு 1 மாதம் முன்னாடி டயலாக் கொடுத்துருங்க, எனக்கு லாஸ்ட் மினிட் டென்ஷன் வேணாம்னு சொல்லி. ஸோ அவங்க அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறப்போ எந்த விஷயமும் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. மறுபடியும் நான் இப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ என் ஜென்ரேஷன் பார்க்குறம்போது அந்த சின்சியாரிட்டி வந்து அவ்வளோ இருக்குது, நான் அவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. அது பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், இல்லை அந்த சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறதாகட்டும், அந்த சீனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு டைம் மானிட்டர் பார்த்துக்கலாமா அப்படிம்பாங்க.
ஏன்னா எனக்கு தெரியும் ஆன்லைன் நானும் உட்காந்து பேசணும்னா மானிட்டர்லாம் தேவைப்படாது, வீட்டில் கம்னு தெரியும். பட் ஸ்டில் ஒரு 3 தடவை 4 தடவை மானிட்டர் பார்த்து அதுக்கப்புறமா அந்த சீன் எடுத்து முடிக்கும் போது அவங்க கொடுக்குற ஒரு எமோஷன் இருக்கு இல்லையா, எப்பவுமே we are as good as our co-actor தான். அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான் நமக்கும் வரும். ஸோ அந்த அவங்க அவ்வளோ எமோஷன் கொடுக்கும்போது நம்ம அதில் பாதி பண்ணால் கூட நம்ம பேர் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோ எமோஷன் அன்னி கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கிறது ஐ திங்க் இட்ஸ் எ பிளெஸிங். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல வரும்னு. பட் எங்கள் 2 பேருக்கு இருக்கிற சீன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி நம்ம அஸ்வத் சொல்லிட்டு போனோம் இல்லையா, எனக்கும் கார்த்தி சாருக்கும் ஆகவே ஆகாது, அது மாதிரி எனக்கும் அன்னைக்கும் படத்தில் ஆகவே ஆகாது. கிளைமேக்ஸில் தான் 2 பேரும் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு சுகம். ஒரு ஆக்டர்ஸாக இருக்கிறப்ப த்ரில்லர்ஸ் பண்ணுறது வந்து கேமராமேனுக்கும் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தான் சுகம். ஆனால் ஆக்டருக்கு அது சுகமே கிடையாது. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபில்ம், ஒரு ஃபேமிலி பேஸ்ட் ஃபில்ம் பண்ணும்போது தான் நடிகர்களாக அந்த ஒரு உணர்வை பரிமாறிக்கிறது, ஒரு அப்பாவாக இருக்கும்போது அப்பாவாக நினைக்கிறது, அம்மாவாக இருக்கும்போது அம்மாவாக நினைக்கிறது. அக்கானா எனக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சின்ன வயசுலேருந்து. அதனால் எனக்கு அக்கா இல்லையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஸோ ஒரு அக்கா இருக்காங்கன்னு கடைக்குட்டி சிங்கத்தில் 5 அக்கா இருந்தது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது மாதிரி இதில் அண்ணி இருந்தது. அது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். படத்துலேயே ஒரு டயலாக் கூட இருக்கும், வீட்டில் ஒரு அக்கா இருந்தால் 2 அம்மாவுக்கு சமம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வசனமாக நான் பார்த்தேன். அது பாரதி தம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அந்த ஒரு டயலாக் கொடுத்ததுக்கு. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த படத்தில். அதே மாதிரி சத்யராஜ் மாமா இல்லாட்டி இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அந்த கேரக்டர் வந்து சொல்லி முடித்த உடனே அவர் இருக்காரான்னு கேளுங்க, அவர் பண்ணுறாரான்னு கேளுங்க, அப்போ தான் அந்த படமே பண்ண முடியும்னா அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். இளவரசர் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு சீனில் அது நின்னாலே அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணுங்கும் போது மாமா இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பேசுனதுக்கப்புறம் ஒருத்தர் ஸ்டேஜில் பேசினா இங்கே பப்பு வேகாது. எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி தன்னை இறக்கிக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்துறது நாங்கள் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கோம். அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே இந்த தொழிலில் வந்து பெரிய திறமை தேவையில்லை, ஆனால் வந்து டிசிப்ளின் மட்டும் இருந்தால் போதும்னு. சத்யராஜ் மாமாவோட டிசிப்ளின் வந்து டெய்லி மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour ஒர்க் அவுட்டே பண்ண முடியலன்னா கேரவனுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருப்பார். ஒரு 1000 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் அப்படின்னு. ஸோ ஃபிசிக் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். இல்லாட்டி கட்டப்பா பண்ணியிருக்கவே முடியாது. இன்னைக்கு கட்டப்பா இந்தியாவில் வேறு யாருமே பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, அந்த ஒரு ஃபிசிக் இல்லாட்டி பண்ணவே முடியாது. ஸ்டண்ட்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே போய் அந்த மழையிலையும் அந்த ஆக்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ ஃபிசிக் எவ்வளோ முக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி மைண்டை எவ்வளோ லைட்டாக வச்சுக்கணும். எந்த வயசானாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யராஜ் சார் சொன்னது. ஒரு நாட்டி சத்யராஜ் மாமா வீட்டில் வந்து திருடங்க வந்துட்டாங்களாம். ஒரு 5 லட்ச ரூபா காசு போயிடுச்சான். அத்தை ஒரே டென்ஷனாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு. சத்யராஜ் மாமா ஷூட்டிங்லாம் முடிச்சு ஈவினிங் வந்திருக்காரு. அப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வீட்டில் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இந்த மாதிரி 5 லட்ச ரூபா போயிடுச்சு. அட இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனா விடு அப்படின்னாரா. இருந்ததுனால தான் அடிச்சுட்டு போனா விடுன்னு சொல்கிறதோட லைஃப்பில் வந்து எதுவுமே ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இருக்கோம், என்ஜாய் பண்ணணும், போகிறோம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுங்கிறது ஒரு சிம்பிள் ஒரு வார்த்தையில். இது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப கேட்ட கதை, எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை இந்த கதை. ஸோ சத்யராஜ் மாமா வந்து ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன். அது அவர் அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வர்றதாகட்டும், டேரக்டர் கேட்டு நடிக்கிறதாகட்டும், எங்கிட்டலாம் கேட்டு வர்றேன். கூச்சமாக இருக்கும். என்ன பைக்கில் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உட்காந்து இந்த ஷாட் நல்லா நடிச்சுனான்னு கேட்டால் நான் நல்லா இருக்குன்னு சொல்லணுமா நல்லா இல்லைன்னு சொல்லணுமான்னு டவுட் வரும். பட் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பிளெஸிங். சத்யராஜ் மாமா கூட பைக்கில் உட்காந்துட்டு போன பையன் இன்னைக்கு மாமா கூட நடிக்கிறாங்கிறதுலாம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்காகவே நான் பார்க்குறேன். அண்டு ஆர்டி சார் கேமரா பண்ணுறாருன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் அண்ணா மாதிரியே எதிர்பார்ப்பாரு, நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா அவர் கஜினின்னு அண்ணா எப்படிலாம் அழகாக காட்ட முடியுமோ காமிச்சிருக்காரு. சார் இந்த ஷார்ட்டில் நடந்து வந்துன்னு நான் அது இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார், அந்த அழகெல்லாம் எனக்கு வராது சார்னு சொல்லுவேன். பட் ஆர்டி சார் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சார் நான் ஒரு 10 லட்ச ரூபா இல்லை சார், 20 லட்ச ரூபா சம்பளத்தை குறைச்சிக்கிறேன் சார், ஆனால் அந்த படம் ஹிட்னு மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸுக்கு அது பிடிக்கணும், அவங்க அதை ரசிக்கணும். சம்பளம் அடுத்தது தான். இங்கே வந்து பேஷனுக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் சினிமாவில் ஜாஸ்தி. எல்லாருமே பல தொழில்களை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தது ஒரு பெரிய பேஷனில் தான். அந்த வகையில் வந்து ஆர்டிஸ்டரோட பேஷன் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. நான் அவரோட தம்பின்னு தான் கூப்பிடுவேன். தம்பி நல்லா இருக்கு தம்பி ஷாட்டு, தம்பி நல்லா இருக்கு தம்பி ஆப்ரேஷன், அது ரொம்ப ரசிப்பார். அவர் நாங்கள் யூத்தாக சேர்த்துக்கிறோமா அவரு கூட. ஸோ அவர் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண ஆர்டி சார் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா இப்போ முக்கியமாக ஒரு சீன் இருக்குன்னா அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஏதாவது ஒரு காமெடி இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆர்டி சார் முன்னாடி நடிச்சு காமிக்கிறது. அவர் சிரிச்சார், நான் சீன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா வேற ஆள் கிடையாது எங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மாஸ் ஆடியன்ஸ் எங்களுக்கு. ஸோ அவர் ஒவ்வொரு சீனை அப்ரூவ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் நிக்கிலா அண்ட் ஆன்சன் வந்து ஜித்து சாருக்கு முதலே பழக்கமா இல்லைன்னு கூட தெரியல. ஆனால் பார்த்தா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஜித்து சாரோட ஃபேமிலி அந்த கூடயே இருப்பாங்க, எப்போ சிரிச்சுட்டே இருப்பாங்க. செட்டில் யூஸ்வலாக டைரக்டர் டென்ஷனாக தான் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே ரிலாக்ஸ்டாக இருக்காரு. ஏன்னா அவ்வளோ பிளான் பண்ணிடுறாங்க.
எனக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு 2 படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் 2 வருஷம், அதுக்கு அடுத்த படம் 3 வருஷம். என்ன காலேஜ் டிகிரி மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை அவ்வளோ வருஷம் ஆச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அப்போ வந்து நார்மலாக ஒரு படம்ங்கிறதே ஒரு 2.5 வருஷம் ஆகும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். 65 டேஸில் ஒரு படம் முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு சின்ன படமாக இல்லாமல் அதில் 3 ஆக்ஷனு, 3 சாங்ஸு, இவ்வளோ ஆக்டர்ஸு, இத்தனை லொக்கேஷன் சேஞ்சு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 65 டேஸ்க்குள்ள நடத்தி முடிக்க முடியும்னா அது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். அவ்வளோ பக்கா பிளானிங்கு அண்ட் டைரக்டரோட பிளானிங். அதாவது இன்னைக்கு ஒரு சீன் மிஸ் ஆச்சு, இன்னைக்கு மழை வந்துச்சு, ஷூட் பண்ண முடியலன்னா கோ டைரக்டர் இருப்பாங்க, பாஸ்கர் சார் இருப்பார், முருகேஷ் இருப்பாங்க, இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணி வேற சீன் எடுப்பாங்க. அப்படி யாரோட டேட்ஸும் வேஸ்ட் பண்ணாமல், யாரோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இந்த படம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் கூட நடித்தவங்க நிறைய பேர், நிறைய ஆக்டர்ஸ், இளவரசர் சார் ஆகட்டும், இல்லை ஹரிஷ் பாரடே சார் ஆகட்டும், பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். அவங்களாம் அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ். ஒரு சின்ன டயலாக் இது எப்படி டெலிவர் பண்ண போறாரு ஹரிஷ் பாரடே சார்னு பார்த்துட்டே இருந்தேன். அது அவ்வளோ அழகா அவர் டெலிவர் பண்ணாரு. இளவரசர் சார் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஷேடில் நான் பார்க்குறேன். ஏன்னா கடைக்குட்டி சிங்கத்தில் அவரோட நடித்தப்போ ஒரு ஃபுல் காமெடியான ஒரு மச்சானா நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் கம்ப்ளீட்டாக வேற. நான் அந்த கேரக்டரில் வந்து அவர் நடிக்க வைக்கிறாருன்னு டைரக்டர் சார் சொன்னபோது, சார் இந்த கேரக்டருக்கு இளவரசர் சாரான்னு நான் கேட்டேன். நீங்கள் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னாரு. உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார். அவருடைய காஸ்டிங்காகவே அவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ரமேஷ் திலக், நான் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்து ரசிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சரக்கு டைலாக் வந்து சூதுக்கு அவங்களை ஆல்ரெடி சொல்லி காட்டுங்க அப்புறமான்னு கேட்டே இருந்தேன். அழகான ஆக்டர், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்க்ரீனில் எப்படி வரப்போகுது, அது எப்படி பிரதிபலிக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுறதும் நேச்சுரலான ஆக்டர். எனக்கு இந்த படம் நடிக்கும்போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசின ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இளையராஜா சார் பாடல்கள் பற்றி பேசுவோம், சினிமா பற்றி பேசுவோம். அது அவ்வளோ அழகான ஷேரிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அம்மும் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் இல்லை அவங்க நடிக்கும்போது அம்மா வந்துருச்சு, அது ஓகே பார்த்து பிச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தீரனில் முதல்ல நடிச்சிருக்காங்க. ஸோ ஐ நோ ஹவ் குட் ஷீ இஸ். அண்ட் பூர்ணிமா இந்த லுக்கில் என்னை மாற்றுறதுக்கு போராடினாங்க. அண்ணாவை அழகாக காமிச்சிடலாம், நம்மளை மாற்றி காமிக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது. ஸோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணது, அந்த கோவா லைஃப் ஸ்டைல் வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு நிறைய மெனக்கடலை அவங்ககிட்ட இருந்துச்சு. அண்ட் கோவிந்த் வசந்தா, வாட் மேன், அலட்டிக்காம பெரிய எஃபர்ட் போடாமல் ஆனால் அவ்வளோ அழகான ஒரு மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுக்க முடியும்னா ஐ திங்க் இட்ஸ் பிரில்லியன்ட். ஸோ ஹாப்பி. ஏன்னா யூஸ்வலாக நல்ல ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் முடியுமான்னு யோசிக்கிறப்போ அவர் பாட்டுக்கு சோஃபாவில் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மியூசிக்கோட குவாலிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் முந்தானத்து நாங்கள் பாம்பேயில் போய் படம் பார்த்தோம், ஃபுல் படம் பார்த்தோம். ஜித்து சார் உட்காந்து மிட் நைட் படம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மியூசிக் வந்து ஒவ்வொரு எமோஷனையும் மேலே எடுத்துகிட்டு போகுது. அது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு அது பிளெஸ்ஸிங். நான் இளையராஜா சாரை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். நல்லவனுக்கு நல்லவனில் ஒரு சீன் இருக்கும், ரஜினி சாரும் ராதிகா மேடமும் மீட் பண்ணிக்கிற சீன் இருக்கும். ஒரு ஜெயிலிருந்து அவர் வெளியே வந்திருப்பார், ஆனால் அதுக்குள்ளே குழந்தை பிறந்திருக்கும். 2 பேரும் அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு தொட்டில் மட்டும் இருக்கும், அந்த குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு அடையாளமா. 2 பேரும் நடந்து வந்து அங்கே நிற்பாங்க. 2 பேர் டயலாகே பேச மாட்டாங்க, ஆனால் இளையராஜா சார் மியூசிக் மட்டும் இருக்கும். அந்த 10 வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிருந்ததை மொத்தம் அந்த மியூசிக்கே சொல்லிடணும். ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர், கதையை புரிஞ்சுக்கிற மியூசிக் டைரக்டர் இருக்கிறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நாங்கள் அவார்டு வாங்கிட்டு போயிடுவோம் நடிச்சதா சொல்லிக்கிட்டு, ஆனால் ஆக்சுவலாக மியூசிக்கில் தான் எல்லாமே நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அஜித் சார் சொன்ன மாதிரி என்னோட பொடி கொஞ்சம் அங்கங்கே இருக்குன்னு சொன்னார்ல, அது படம் ஃபுல்லாக இருக்குது. அதை எலிவேட் பண்ணுறது பியூட்டிஃபுல். நீங்கள் வந்து உங்களோட தைக்குடம் பிரிட்ஜுக்கு நான் பெரிய ஃபேனு, ஆனால் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக நீங்கள் பண்ணது சூப்பர் மேம். ஸோ ஹாப்பி. இட் கேவ் மீ entire different perspective of the whole film. So thank you, and thank you for the beautiful songs also. தாலையில சாங் வந்து நாங்கள் அண்ணி வந்து டெடி ஸ்பீக்கரில் ரொம்ப போட சொல்லிடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ we keep listening to it. ஸோ சின்மய்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க உடம்பு சரியில்லை, நல்லா வர முடியல. அப்புறம் சுரேஷ் பீட்டர்ஸ், நம்ம வந்து சிக்கு புக்கு ரேலே அப்போ பாடினது அவர் திரும்ப எனக்கு பாடியிருக்காருங்கிறது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த படம் இப்போ ஷேப்பாக இருக்கிற விதம் ஆகட்டும், அண்ட் அது கைதிக்கு அப்புறமா இந்த படம் வரும்போது யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம், எல்லாரும் சேர்ந்து பார்க்குற படம். அதில் ஹியூமர் இருக்குது, த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நல்ல ஸ்கோப் இருக்குது. எல்லாரும் நல்ல ஆக்டர்ஸும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கும்போது ஒரு பெரிய டீமாக ஒரு முழுமையான ஒரு படத்தை வந்து இந்த இயர் ரெண்டுக்கு கொண்டு வரவங்கிறது ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்யூஷுவல் காம்பினேஷன். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப அபூர்வம். அஜித் ஜோசப் சார் வந்து இங்கே ஒரு தமிழ் படம் பண்ணுறது, அண்ணி நானும் சேர்ந்து நடிக்கிறதாகட்டும், இல்லாட்டி சத்யராஜ் மாமா அதில் அவ்வளோ ஒரு சாலிடான ஒரு கேரக்டரில் ஒரு தாங்கி பிடிக்கிறதாகட்டும்,
ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். அண்ட் சூரஜுக்கு வந்து இட்ஸ் பீன் அ லாங் வெயிட். எனக்கு தெரியும், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு எத்தனையோ வருஷம் கழிச்சு அப்புறமா ஒரு பிரேக்குக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த படம் நடந்திருக்கிறதுல ஐம் ஸோ ஹாப்பி ஃபார். இந்த படம் வந்து அதுவும் நல்ல படமாக வந்திருக்கிறதுல ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் நேதா அண்ட் விவேக் ரொம்ப அழகாக பேசுங்க. கார்த்திக் நேதா நீங்கள் 2 வார்த்தை பேசினாலும் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களோட 2 வார்த்தையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாகட்டும், உங்கள் ரசனையும் அதில் புரியுது. உங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படம் பண்ணதில் இந்த டீம் ஒர்க் பண்ணதில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், முக்கியமாக ப்ரொடக்ஷன் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ சீக்கிரமாக ஒரு படம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் கைதி கூட வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஆனால் 35 நாள் தான் எடுத்தாங்க. ஆனால் இந்த படம் 65 days கரெக்டாக 2 months ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ணது வந்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல படமாக ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்மாகவும் இது இருக்குங்கிறது நான் முழுமையாக நம்புகிறேன். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கைதி 2 பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம். லோகேஷ் பேசினாப்புல போன வாரம், சார் நைட்டு 12 மணிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சார் அப்படின்னாப்புல. நல்லா வந்துடும் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு டீம் தான். நமக்கு எந்த லுங்கி இங்கி கட்டினா தான் செட் ஆகுது போல இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அன்பு சூர்யாவின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு கார்த்தியின் நடிப்பினாலும் அன்பினாலும், அன்பு ஜோதிகாவின் நடிப்பினாலும் அன்பினாலும் நிரந்தரமாக ஆயுள் கைதிகளாக சிறைப்பட்டிருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும். என்ன நீங்கள்லாம் ஆயுள் கைதிகள் தானேங்க, ரிலீஸே ஆக முடியாது. அவங்களுடைய நடிப்பிலிருந்து, ஆற்றலிலிருந்து, அன்பிலிருந்து உங்களால் ரிலீஸே ஆக முடியாது. உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நடிகர் ஆன்சர் பேசும்போது சொன்னார்ல, கையை எங்கே வச்சுக்கிறதுன்னு. ஒரு குடும்பம் தொடர்ந்து என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுன்னா அது சிவகுமாரன் குடும்பம் தான். என்ன ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் நடிக்க வந்தப்போ அண்ணன் இதைத்தான் சொன்னார், நடிக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்லை. நான் முதல் படம் காக்கும் கரங்கள் படத்தில் வந்து ராதா அப்படின்னு ஒரு டைலாக், ராதா நீ ரொம்ப அழகாக இருக்க, இது யாருமே உங்கள்கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, யோ ஏயா கை எங்கே வைக்கிற, மூஞ்சியை மறைக்கிறது கீழே இருக்கியா அப்படின்னு. ராதா நீ ரொம்ப அழகாக இருக்க, இதை பற்றி யாருமே கொடுத்து சொல்லி, யோ கையே ஃப்ரேம்குள்ளே வரல, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கியா. ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கை மூஞ்சியும் மறைக்குதியா. ராதா நீ ரொம்ப அழகா இருக்க, கையை மேலே தூக்கியான்னு சொல்லி இந்த கை வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு அண்ணன் மிரட்டி விட்டாரு. நான் உஸ்மான் ரோட்டில் ஒரு 85 ரூபா வாடகையில் ஒரு ரூமில் குடியிருந்தேன். அங்கே போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு, டேய் சத்யராஜ் கை மறைக்கிற மூஞ்சி கீழே இருக்கு, டேய் சத்யராஜ் கை கண்ணாடியிலேயே தெரியல, மேலே தூக்கு இப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் தூக்கம் இல்லாமல் போனது சிவகுமாரன் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இந்த குடும்பம் வந்து என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. சிவகுமார் அண்ணா மாதிரி ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியுமா, பயம். அவரை போல ஒரு நல்ல கணவனாக இருக்க முடியுமா, பயம். லட்சுமி அக்கா மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தலை வந்து எந்த குடும்பத்துக்காவது கிடைக்குமா, பயம். இப்படி ஒரு நல்ல மகன்கள் கிடைப்பாங்களா, பயம். இப்படி ஒரு நல்ல குடும்பம் அமையுமா, பேரா அமையுமா, பேத்தி அமையுமான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சிவகுமாரான குடும்பம் தான். ஓகே, நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. அடுத்தது வந்து பேச வேண்டியது வந்து நம்ம டைரக்டர் ஜீத்து ஜோசப் அவர்கள். என்ன பாபநாசம் படம் பார்த்தேன், திருஷ்யம் பார்த்தேன் சார், எல்லா லாங்குவேஜ்லையும், சாரி சார் 3 லாங்குவேஜ் பார்த்தேன் சார். திருஷ்யம், பாபநாசம், தெலுங்கு எல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு டைரக்டர் நம்ம டைரக்டர் எப்போ நடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து சொன்னப்போ எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு நல்ல அப்பா. இவர் எந்திரிச்சு வந்தாருன்னா கிராமமே கையெடுத்து கும்பிடும், எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நல்ல அப்பா, இப்படி ஒரு அப்பாவே கிடைக்காது அப்படிங்கிற கேரக்டரில் எனக்கு நடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா அதில் எந்த ஆக்டிங் ஸ்கோப் இருக்காது. நடந்து வருவோம், எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இதுக்கு நடிப்புக்கு என்ன சம்மதம் இல்லை. அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஒரு சின்ன காமெடி இருக்கணும். இவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கணும்.
இப்படி எல்லாம் இருந்தால் தான் அந்த கேரக்டர் நடிக்கலான்னு தோணும். அப்படி பல பல டைமென்ஷனோட ஒரு கேரக்டர் அமைகிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேராக தான் அப்படி ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகனுக்கு வந்து அப்படி ஒரு ரேராக தான் ஒரு கேரக்டர் அமையும். அப்படி அமைஞ்ச ஒரு கேரக்டர் தான் வந்து பாகுபலி கட்டப்பா. இவன் இப்படியா அப்படியா, ஒரு சின்ன காமெடி வரும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த தம்பி படத்தில் எனக்கு அமைஞ்ச கேரக்டர் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர். நான் வந்து மூத்தவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிற மாதிரியே இளையவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்குவேன், எப்பவுமே நிறைய கற்றுக்குவேன். நான் வந்து காக்க காக்க படம் நடித்த டைம் சூர்யா வந்து மாமா கிளைமேக்ஸில் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உயர்வாக ஒரு டயலாக் வருது, நீங்கள் தான் பேசணும். ஓகே வந்து பேசுகிறேன் சூர்யா அப்படின்னா, நானே வந்து உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு வீட்டுக்கு வந்து காரில் கூப்பிட்டு போனப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர்னுடைய படம் சூர்யா நடிக்கிறதா இருந்தது, அதில் நடிக்கலன்னு சொன்னாப்புல. என்ன சரவணன் சூர்யா நீ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி படம் ஏன் வேண்டாங்கிற அப்படின்னாரு. இல்லை மாமா, முதல்ல ஒரு கேமராமேன் சொன்னாங்க, இப்போ அந்த கேமராமேனை மாற்றிட்டாங்க, இதெல்லாமா முக்கியம் அப்படின்னு நினச்சேன். இது ஐயா கேமராமேன் மாற்றின என்ன பிரச்சனை? இல்லை மாமா, அதெல்லாம் பார்த்து நடிக்கணும், நீங்கள் அப்பாலாம் கொஞ்சம் இதில் எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நிறுத்திட்டாப்புல. நம்ம பிடிக்க வேண்டிய இடத்த பிடிக்க முடியாமல் போயிட்டோமேங்கிறது வேற ஒன்று. ஆஹா என்னடா இது, சினிமா நம்ம இளைஞர்கள்ட்ட இருந்து கற்றுக்கணும் போல இருக்கு. இப்போ கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காந்தா, மாமா முந்தா நேரத்தை பாம்பே போயிட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒரு சூப்பரான படம் மாமா, மிக்சிங் சரியில்லாமையே படம் கெட்டு போச்சு. மிக்சிங்கா அண்ணா சிவகுமாரண்ணா, இதையெல்லாம் நீங்கள் என்னைக்காச்சும் கவனிச்சுக்கிறீங்களா? இல்லை நான் கவனிச்சிருக்கிறேன்னா, இதெல்லாம் சேர்ந்தது தான் சினிமா. நம்மளுக்கு இது தெரியல, சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிட்டு வந்துட்டோம் இல்லையா? கார்த்தி ஓ மிக்சிங்கில் எல்லாம் இருக்குதா சினிமா, என்னப்பா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்த தொடர்ந்து இந்த குடும்பம் நம்மளை மிரட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்டிங்லேயே ஆட்டும். நான் உண்மையில சொல்கிறேன், ஜோ படம் மொழியிலேருந்து எத்தனையோ பார்த்தாச்சு. சிவகுமார் அண்ணாக்கு தெரியும், நம்மளுக்கு எந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டி பேய் மேலேயும் நம்பிக்கை இருக்கா, இல்லை எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. சத்தியமாக சொல்கிற சந்திரமுகி படம் பார்த்து தனியாக படுக்க பயந்துட்டேன். வீட்டில் கேட்டாங்க, என் ஒய்ஃப் கேட்டாங்க என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி, நான் எப்பவுமே பேய் படம் பார்க்க மாட்டேன், பேய் படமே பார்க்க மாட்டேங்கன்னா பேய் படம் பார்த்தா பயம். இல்லை எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, அப்புறம் என்ன தனியாக படுக்குது. நான் கடவுள் நம்பிக்கை தான் இல்லைன்னு சொன்னேன், பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் எனக்கு பேய் படம் பார்க்கணுன்னு எனக்கு பயம்னு சொல்லி தனியாக படுக்கிறதுக்கு கூட பயந்தேன். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கலைஞர்கள் நிறைந்த ஒரு குடும்பம். இதில் எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, பிருந்தா சூப்பர் சிங்கர், பிரமாதமாக அவங்க பாடுற பாட்டு எல்லாமே இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பம். இன்றைக்கி வந்து ஒரு முதலாளியாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். அந்த முதலாளிகளோட முதலாளிகளாக சூரஜ் சேர்ந்துட்டார். உண்மையிலேயே சூரஜ், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சரியாக பேச வராது, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு கம்பெனி. யாராச்சும் அண்ணா உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியுமில்லண்ணா, தெரிஞ்சா சொல்லியிருக்கேன். ரொம்ப சூப்பரான கம்பெனி, எல்லா விஷயத்துலையும் ஒரு வந்து இறங்கி வேலை செய்கிற ஒரு ப்ரொடியூசர். நல்ல முதலாளிகளும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, நல்ல தொழிலாளிகளும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வந்து சிறந்த முதலாளிகள் தொழிலாளிகள் எல்லாம் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்குது. ஒரு டைரக்டர்கிட்ட ஜீத்து ஜோசப் சார்கிட்ட பற்றி ஒன்று சொல்லணும்னா, இப்போ எங்களை மாதிரி ஒரு 42 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறோம். இஷ்டத்துக்கு விட்டோம்னா சமயத்தில் நல்லா கெடுத்துருவோம் அந்த சீனை. அதுக்கான வாய்ப்பு எங்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு சீன் வந்து நானே கொஞ்சம் டெவலப் பண்ணி நடித்தேன். ஜீத்து சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நம்ம ஊட்டியில் ஒரு சீன், என்ன அந்த படத்தில் எந்த சீனையுமே சொல்ல முடியாது, அந்த சீனு இந்த சீனு ஒரு சீன் தான் சொல்ல முடியும். அவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு கதை. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. ஆஹா நம்ம என்ன பண்ணாலும் டைரக்டர் பிடிக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம பாலக்காட்டில் மலம்புழா டேம் கிட்ட ஒரு படம் பண்ணோம். கொஞ்சம் ஓவராக 2 பிட்டு போட்டேன், போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பி அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சீனை எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிஹர்சலில் போய் அப்படியே பார்ப்பேன், அப்படியே பண்ணிட்டு ஜீத்து சார் ஃபேஸை பார்ப்பேன். நல்லா இருந்தேன்னா கரெக்டாக அதை பண்ணுறது, இல்லாட்டி விட்டுறது. இல்லை நான் எப்போவுமே வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கோ. நான் கடைக்குட்டி சிங்கர் நடிக்கையிலேயே கார்த்திகிட்ட சொல்லுவேன், கார்த்தி வந்து மானிட்டர் உட்காந்துக்கோ, மாமா சொதப்புனார்னா சைலண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஜாடை பண்ணிடு, கரெக்ட் பண்ணி நடிச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி நம்ம ஆர்டி ராஜசேகர் சார், அவர் ஃபோட்டோகிராஃபியை பார்த்து நம்ம மிரண்டிருக்கிறோம். அவருடைய கேமராவில் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இவர் ஆன்சர் நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரை நான் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் கூப்பிடுவேன். அவர் நடிக்கிறது ஒரு போலீஸ் கேரக்டர், டஃப் போலீஸ் கேரக்டர். அவருக்கு அது கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம்
ஒரு ஹீரோயின் கருப்பு கலராக கண்ணுக்குது, அது ப்ளூ கலராவோ ப்ரௌன் கலராவோ பச்சை கலராவோ தெரிஞ்சால் ஒரு அழகாக இருக்குது. நம்ம நடிக்கிறது டஃப் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அதில் வந்து கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு நானும் கார்த்தி அவர் ஐஸ்வர்யா ராயின் தான் கூப்பிடுவோம். ஓ நம்ம என்னையா ஹீரோயினாப்பா, எதுக்குப்பா இந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வந்து நடிக்கிற வேலையை பாருங்க. இப்போ ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது பேர் ஆன்சர் அதை என்னமோ இருந்ததா, சரி அதை விட நம்ம ஐஸ்வர்யா ராயின்னு கூப்பிட்டுக்கலாமே அவரை, ஏன்னா அந்த கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு நடிக்கிறவராச்சா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த படத்தினுடைய மியூசிக் ரொம்ப இன்வால்வ் ஆகி நானும் கொஞ்சம் நம்மளும் கார்த்தி மாதிரி சூர்யா மாதிரி கொஞ்சம் படத்தில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் கார்டு ஒன்று வரும், அப்படியே ஸ்லோவாக எனக்கு ஒரு ட்ராலி வரும். உனக்கு ஜீத்து ஜோசப் சார்கிட்ட வந்து சார் இதில் வந்து இந்த ஜாஸ் படத்தில் சுறாமின் வரையில் ஒரு தீம் மியூசிக் இருக்குது சார், அது போட்டால் சூப்பராக இருக்குது சார்னு அவர் கிண்டலாக ஒரு லுக். என்ன இதை விட சூப்பர், இதை விட பிரமாதமாக ஒரு மியூசிக் பிடிச்சி வச்சுருக்க நீ. 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு தான் வயசான ஆளுகள் நடிக்க வைக்கக்கூடாது. ஜாஸ் எப்போ வந்தது? 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜாஸ் வெளில பம்பம் அதை போடுன்னு சொல்கிறியே, உன்னையெல்லாம் எப்படி நம்பி படத்தில் போடுறதுங்கிற மாதிரி என்ன பார்க்குறாரு. சரி பேசாமட்டேன். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து இப்போ கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்தி அந்த இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா மாமா பிச்சுட்டாங்க மக்களை. அது மாதிரி எனக்கு நான் எப்பவுமே வந்து எல்லா ஆங்கிள்லேயும் ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவேன். நான் ரீரெக்கார்டிங்லேருந்து ஆரம்பிச்சேன்னா அது என்னுடைய நண்பர் மணிவண்ணனுக்கு நல்லா தெரியும். மணிவண்ணனுக்கு தெரியும். ஒரு மணிவண்ணன் என்கிட்ட சீனை சொன்னேன், நான் பல ஐடியாக்கள் சொல்லுவேன், சொல்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டிருந்து ஒருத்தர் தலைவரேன்னு போட்டுக்க, தலைவரை படத்துக்கு எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, நம்ம ஷாட்டுக்கு போகலாமா. அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுவோம் மணிவண்ணனுக்கு, தலைவரை இந்த ஷாட் இப்படி எடுத்து டைலாக் பேசுனா நல்லா இருந்துருக்குன்னு. ஏன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஐடியா சொல்லாமல் இதெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவே, அடுத்த நாள் வந்து இப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி எடுத்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி என்ன அப்படி அது மாதிரி ஒரு ஆளை வச்சு மேய்ச்சி நல்லபடியாக ஒரு படம் எடுத்து இந்த டீமுக்கு வந்து கார்த்தி சிரிச்சுட்டே இருக்கிறாப்புல. மிக எனக்கு ஒரு நல்ல சூப்பர் கேரக்டர் கிடைச்சது, ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர், எல்லா டைமென்ஷனும் இருக்குது. ஏன்னா இந்த படம் பார்த்தா ஒரு ஆக்டருக்கு அதுதானே. இப்போ எனக்கு வந்து வித்தியாசமான கேரக்டர் கிடைக்குன்னா அது காரணம் கடலோர கவிதைகள் எடுத்த பாரதி ராஜாவும் மணிவண்ணனும் ஃபாசிலும் பி வாசுவும் இவங்கெல்லாம் தான் காரணம். இவங்கெல்லாம் விதவிதமான சத்யராஜ் காட்டினால இப்போ சத்யராஜ் விதவிதமாக யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற புது டைரக்டர்கள்லாம் தோணுது. அந்த மாதிரி இந்த ஒரு படம் பார்த்தாலே வந்து இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அவ்வளோ பிரமாதமான ஒரு கேரக்டர். இப்படி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் கழித்து நான் வந்து ஒரு சென்னையில் ஆக்சுவலி ஒரு தமிழ் படத்தோட ஒரு ஈவெண்ட்டில் இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது கார்த்தி சாரோட ஒர்க் பண்ணதில் ஃபஸ்ட் டைம். அண்ட் ஜீத்து சார் எனக்கு ஆக்சுவலி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன் போல். வந்து இந்த ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனால் வந்து அவரோட பேராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இங்கே மலையாளத்தில் பண்ண மாதிரி ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா எனக்கு தெரியாது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக அது கார்த்தி சார் படம், ஜோதிகா மேம் நடிக்கிறாங்க, அதுவும் வேறு எதுவும் வேண்டாம்ல. அப்போது நான் வந்து ஓகே சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து, ஆனால் அந்த டைம் நான் வந்து சும்மா பில்டப்காக நான் வந்து யோசிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அமைஞ்சதில். அண்ட் ஆப்வியஸ்லி கோவிந்தேட்டன் அவர் ஆக்சுவலாக வந்து 96 மூலமாக வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஆனால் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அண்ணன் மாதிரி, எனக்கு வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட பிரதர் மாதிரி தான் அவர். ஸோ ஐஸ்வர்யா இஸ் மை ஃப்ரெண்ட். அப்படியே வந்து கோவிந்தேட்டனும் வந்து எனக்கு பிரதர் மாதிரி ஆகிட்டார். என்ன சொல்லலாம், இந்த படத்தில் அவர் எனக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் கார்த்தி சார் வந்து அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு சீன்லேயும் அவர் ஆக்சுவலாக முன்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல, எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ஷன் பார்ப்பார். இவன் மேக்கப்பாக இருந்தாலும், காஸ்டியூமாக இருந்தாலும், இவன் நம்ம நடிக்கிறதா இருந்தாலும், எல்லா விஷயத்துலேயும் வந்து அவர் வந்து நம்ம பண்ணிட்டு அவரை பார்த்து அவருக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்தாலே வந்து நம்மளுக்கு ஓகே, நம்ம பண்ணதில் வந்து ஒரு 90% ஓகேயா இருக்குது அப்படின்னு இருக்கும். Thank you sir for being so kind and so helpful. And ஆதி சார் என்னை பற்றி சொல்லணும் இல்லாட்டி வந்து நான் கருப்பாகி காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் பிரசன்னா மாஸ்டர்
அண்ட் ஷோபி மாஸ்டர் அவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலாக நான் இருந்த சாங் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோதிகா மேம், நான் அவங்களோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது, அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப என்ன சொல்லலாம் வந்து அவங்க ரொம்ப அப்படியே அவங்க வந்தாலே வந்து நம்மளுக்கு ஓகே அவங்கள பார்த்தாலே அந்த டே வந்து ஒரு மாதிரியாக சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ மேம். அண்ட் தம்பி வந்து டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. சூரத் சார் அவரோட வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஆனால் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஈவன் நம்ம ஃபுட்டு விஷயத்தில் கூட ஆக்சுவலாக நம்ம கோயம்புத்தூர் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த நல்ல ஃபுட் இருக்கும் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து தேடி தேடி சர்ச் பண்ணி நான் ஈவன் அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம், இல்லாட்டி அவர் வந்து இந்த இடத்துல நல்ல ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ தம்பி வந்து December 20th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் எ பிரேக் வந்து நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இது டெஃபினட்டாக நான் வந்து சூப்பர் டிலக்ஸில் நடிக்கும்போது ரன்வீர் சிங் என்னை ரொம்ப பாராட்டியிருந்தாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஜய் சேதுபதி சார்லாம் என்னை ரொம்ப பாராட்டியிருந்தாரு, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த தம்பி வந்து ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப ஜாலியான படம். இந்த படத்தில் ஜோதிகா மேம், கார்த்தி சார்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. கார்த்தி சாருக்கும் எனக்கும் ஆவே ஆகாது. படத்தில் பாருங்க புரியும். அவ்வளோதான். தம்பி, பெரியவங்களோட நீ நல்லா பயங்கரமா பேசுற. நீ ஏதாவது டயலாக் சொல்றியா படத்துல இந்த டக்குன்னு எங்களுக்கு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி? இங்கேயா வலிக்குது? ஆமாம். டிஷ். தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவின் நாயகனான கோவிந்த் வசந்தா சாருக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தில் வந்து எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த ஜிஜி ஜோசப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சவுகார் ஜானகி மேம், அவங்க வந்து நேரில் பார்த்து அவங்களோட பிளெஸிங்ஸ் கிடச்சதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஜோ மேம் நான் நேரில் பார்த்துட்டேன். இன்றைக்கி நான் காரில் வரும்போது ஓ மை காட் ஜோ மேம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல். கேன் யூ லுக் அட் ஹர்? ஐ லவ் யூ ஸோ மச் ஜோ மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார், அப்புறம் சத்யராஜ் சார், சீதா மேம், இவங்களோடலாம் நடித்தது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் கார்த்தி ப்ரோவோட இது எனக்கு செகண்ட் மூவி. இனிமேல் நிறைய மூவி உங்களோட நான் நடிக்கணும், சண்டை போட்டுகிட்டே நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிஜு ஜோசப் சார் எங்கே சார் இருக்கீங்க சார்? ஹலோ சார், நான் உங்களை பார்க்கல, சாரி. வச்சு செஞ்சிட்டாருங்க, எங்களை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டாரு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாரோட ஒர்க் பண்ணது. உங்களோட நிறைய நடிக்கணும் சார், உங்களோட நிறைய நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தம்பி வந்து எல்லோரும் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க கண்டிப்பாக. சார் சொன்ன மாதிரி, நம்ம ரமேஷ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து தப்பாக பேசாதீங்க. ஏன்னா நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் இங்கே இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். ஒரு மேடையில் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசுகிறது மாதிரி ஒரு தமிழும் என் கையில் இல்லை. பட் கண்டிப்பாக நான் தமிழ் தான் பேசுவேன். கைதிக்கு அப்புறம் கார்த்தி சார் கூட இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த மாதிரி ஹிட்டு தான் கைதி. அதுக்கப்புறம் தம்பி வர்றது, தம்பியில் நல்ல ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபிலிம் இப்போ பண்ணிட்டு இருக்கு கார்த்தி சார் கூட. அந்த பேர் சொல்லலை சார், சுல்தான். பின்ன வந்து சத்யராஜ் சார், நம்ம மம்முட்டி சார், லால் சார், அவரோட பழைய படங்களெல்லாம் இருக்குது. ஆவனாழி, காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், அதெல்லாம் இங்கே ரீமேக் பண்ணியது சத்யராஜ் சார். அதனால் சத்யராஜ் சார் கூட பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆக்டர் மாதிரி ஃபீல் பண்ணலை, என்னோட ஒரு அண்ணா மாதிரி தான் ஃபீல் பண்ணியது.
இப்போ அவரோடு கூட ஒர்க் பண்ணியது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிகா மேம் கூட ராட்சசி பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த படம். தேங்க்யூ மேம். ஜித்து ஜோசப் சார் கூட செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து லைஃப் ஆஃப் ஜோசுட்டி. அதோட திலீப்போட அப்பா கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த சான்ஸ் சார் எனக்கு இருந்தேன். ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். என் கூட இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க அவர் இருந்திருக்கிற சூர்யா கார்த்தியோட ஃபேன்ஸுக்கு என்னுடைய வணக்கம். கண்டினியூவாக வந்து குமரா பாண்டியன் வணக்கம் குமரா இதெல்லாம் பேச நான் பேசுகிறேண்ணே கொஞ்சம் எல்லா படத்துலையும் ஒரு டைரக்டர் புதுசாக இருப்பாங்க, கேமராமேன் புதுசாக இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் புதுசாக இருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசரே புது ப்ரொடியூசர். ஸோ அவருக்கு வந்து சுரஜ், ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பிஹேவியர். யூ ஆர் ஸோ ஹம்பிள் அண்ட் ஸோ கல்ச்சர்ட். ஐ ரியலி அப்ரிஷியேட். அதுக்கப்புறம் மும்பையிலேருந்து ஜிகார் அண்ட் கௌதம் மால்வியா அண்ட் மிஸ்டர் ஹரின்னு வந்து ஒரு 3 பேர் அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணாங்க. அப்பா அவ்வளோ கல்ச்சர்ட் பிஹேவியர். நைஸ். உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட் நல்லா வர்றதுக்கே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜித்து ஜோசப் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ் ஆக்டர். உங்களோட 2வது படம் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப இது. இந்த படத்தில் வந்து அப்பா கேரக்டர் யார் பண்ணுறா? சத்யராஜ் சார். ஏங்க அதுக்கு தான் நாங்கள் அழுக்கு வேட்டியோட 4 சட்டையை வச்சு சுற்றுறோமே, அதுக்கு எதுக்குங்க அவரை கூப்பிட்றீங்க? நாங்கள் நடிக்க மாட்டோமான்னு கேட்டால் இந்த படத்தில் ஏன் சத்யராஜ் சார் இருக்கு? என்னுடைய இன்னும் ஒரே ஒரு ஷாட்டு, அது ஆர்டி ராஜ்சாரோட கம்போசிஷன் இருக்குது. படத்தில் நீங்கள் இன்ட்ரோ பிளாக்கில் வரும்போது பார்ப்பீங்க. ஒருத்தன் வர்றான், ஒரு கேரக்டர் வருது, குழப்பி விட்றான் ஒருத்தனை. இல்லையே இவன் சொல்கிறது பொய்யா இருக்குமே அந்த கேரக்டர் நினைக்கணும். நினச்சிட்டு இந்த வந்து குழப்பணும் வெளியில் போயிடுறான். இருக்குமா இருக்காதான்ற கன்ஃபியூஷனில் வந்து நின்று ஒரு கேரக்டர் பார்த்து லுக்கு விடணும். இது எதுக்குமே டைலாக் கிடையாது. சும்மா சிங்கிள் ஷாட்டு, ஒரு ஒய்டில் இன்ட்ரோ பிளாக் வரப்போகுது, வந்து சும்மா நிற்கிறார். அதுக்கு தான் சத்யராஜ் சார் தேவை. அந்த பாடி லாங்குவேஜ், அந்த எக்ஸ்பிரஷன், அது வந்து எல்லா நடிகனுக்கும் அங்கே கற்றுக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. சார் ரொம்ப ரியலி சூப்பராக இருந்தது சார் அந்த ஷாட்டு. ரொம்ப பொறாமையாக இருந்தது சார் ஒரு பக்கம் உண்மையாக சொல்லணும்னா. கார்த்தி, நீ வெற்றி செய்கின்ற கைதியாகவே எப்போதும் ஒன்று வெற்றி கைது செஞ்சுட்டே இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். அதுக்கப்புறம் வந்து சௌகார்ஜனமாக வந்திருக்காங்க. நான் அவங்க வீட்டில் வந்து அவங்க கூட கேமராமேனாக வேலை செய்யலை. அவங்க வீட்டில் வந்து மனம் விரும்புதே ஒன்று பிரபு சார் நடித்த படத்தோட கேமராமேன் நான். பாக்கியலட்சுமிங்கிற படத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு வரும், பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதில் ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தை போடுற தொட்டில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தொட்டில் இப்போ பார்க்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு முதல்ல என் கண்ணில் போட்டு தொட்டில் எங்கேயோ பார்த்துருக்குமேன்னு பார்த்தா அந்த பாட்டில் அந்த குழந்தைய தூக்க போன மாதிரி இருக்கும். அந்த தொட்டில் வந்து அந்த அம்மா வந்து அது அப்படி எப்படி அவங்க ரசனை அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அழகி அந்த காலத்தில் மைக் எடுத்து பாட ஆரம்பித்தா ஒரு சின்ன லுக்கு கொடுத்து ஒரு ஆளுமையான ஒரு பெண்மையை வந்து சினிமாவில் வந்து அந்த காலத்து சினிமாவில் ஆளுமையான பெண்மை அப்படின்னா முதல் பேர் வந்து அம்மா சௌகார்ஜனிட்டு தான் ஆரம்பிக்கும். அவங்க ரசனை எப்படின்னா அந்த 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 தொட்டில் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வீட்டில் இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டில் கேமராமேனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றதுக்கு அந்த காலத்தில் இருந்ததுக்கு நான் அவங்க அதை என்ஜாய் பண்ணேன். நான் மிஸ்டர் கேமராமேன் அப்படின்னு நமக்கு கூச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ப்ரான்ஸ்லாம் செஞ்சு அருமையாக கேமராமேனுக்கு மாத்திரம் அங்கே இருந்த எல்லாரும் விட்டு எனக்கு மாத்திரம் அது எனக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நினைவுறதுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்ஸஸ் சூர்யா, உங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் ராட்சசியிலே பேசணும்னு நினச்சேன். 36 வயது நிலையில் பேச முடியல. சினிமாக்காரனை பற்றி, சினிமாக்காரன் குடும்பத்தை பற்றி ஒரு சமூகத்தில் சொல்கிறதுக்கு என்னடா செய்தி இருக்குது? என்னமா சொல்லணும்? ஒரு குடும்பத்தோட சிவகுமார் அப்படிங்கிற ஒரு கலைஞர் வந்து ஓவியராக வந்து அப்புறம் சினிமாவில் மாற்றி ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர் பிரபு, ஞானவேல் ராஜன் வந்து இப்போ ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு துறையில். அதனுடைய ஆணி வேறாக இருந்தது சிவகுமார் சார். சரி, இந்த குடும்பத்தின் மூலமாக என்ன செய்தி? ஒரு ரோல் மாடல் நிறைய பேருக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு யாருமா இருக்கணும்னா கார்த்தி ஜோதிகா. சரி, கார்த்தி ஜோதிகா மூலமாக இந்த கப்பிள்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க? எங்கள் ஊரில் இவங்க 2 பேர் திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு திருமணம் நடந்தது. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஏப்பா அந்த சிவகுமார் சார் வீட்டில் கல்யாணம் நடந்தப்போ ஒரு மாலை போட்டிருந்தாங்கல்ல அந்த சூர்யா தம்பி, அந்த மாதிரி மாலை மெட்ராஸில் எங்கே கிடைக்கும்னு மாலையில் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லாம் மீடியாவில் வந்தது. இதில் என்ன ஒரு செய்தி இருக்குன்னா, கணவன் ஒரு செலிப்ரிட்டி, இன்றைக்கி ரைட் ராயல் ஹீரோ,
மனைவி ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி ஹீரோயின், திருமணமாகுது, குழந்தை பிறகுது, பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுது. என்ன பண்ணுவாங்க வீட்டில்? அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அதை கணவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிற மனைவி, நீங்கள் 2 பேரும் ஒரு பெரிய ரோல் மாடல். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆர் எவ்ரிதிங். இந்த படத்தை பொறுத்த மட்டும் நான் ஏதாவது சீனை சொல்லி உளறிடக்கூடாது. ஒரு 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 அருமையான ஸ்கிரிப்ட் இது நிச்சயமாக தேட்டரில் பார்த்து மகிழ்ந்து இந்த படத்தை வெற்றி படமாகுவீங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்காக எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆர்டி ராஜசேகர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், லிரிக், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ராட்சசி இருக்கா, அவள் பேர் மறந்து போச்சு. பிரேக் நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்காந்து சாப்பிட்டு வாடுங்க. சார் இது இப்போ ஷார்ட்டு கழிச்சேன்னு நீங்களான ஃபஸ்ட் ஷார்ட், இப்போ என்ன சாப்பிடவா வேணாமா? இல்லை நீ கழிச்சிட்ட இன்னும் ஷார்ட்டு இப்போ சாப்பிடவா வேணாமா? இல்லை அப்போ காஸ்டியூம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்ப என்ன சொல்ல வரான்னா சாப்பிட்டு எந்திரிச்சு வாட. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதிரி ஓடிச்சு. ஸோ அந்த சமயத்தில் கோவம் வந்தால் கூட அதனுடைய பொறுமை, அதுக்கான அவசியம் தெரிஞ்சது. அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வேகமாக டைரக்டர் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. மிக சிறப்பான படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு அகைன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹலோ சூர்யா சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். எங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே கோவாவில் எடுத்தாங்க. அடித்த வெயிலுக்கு கருக்காத ஒரே ஒரு ஆள் எங்கள் ப்ரொடியூசர் சுரஜ் சார் தான். டேனே ஆகலை அவர், மித்த எல்லாருமே கருத்து போயிட்டோம். ஸோ ஃபைனலி அண்ட் கோவிந்த் வசந்தா பிரதர், உங்களோட படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் கார்த்திக் பிரதர், படங்களில் மட்டுமே நான் கார்த்திக் பிரதர் பார்த்துருக்கேன். அவ்வளோவான பழக்கமும் கிடையாது, ஒர்க் பண்ணதும் கிடையாது. பட் இந்த படத்தில் அவர் கூட ஒரு 10 days 12 days ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு டெடிக்கேஷன் நான் அவர்கிட்ட இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சீனுக்கும் ஒரு டைலாகுக்கும் அவர் போடுற எஃபர்ட்டு, அதுக்காக அவர் யோசிக்கிற லாஜிக்கு, இது கரெக்டாக வருமா, இது செட் ஆகுமா, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது கன்வே ஆகுமா அப்படின்னு அவர் யோசித்த எல்லா விஷயமுமே அவரை அதான் பிரம்மாண்டமான படங்களும் சரி, அவருக்கான வெற்றின்றது ஈஸியாக வரலை, இதன் மூலமாக தான் கிடைக்குதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ பிரதர், உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அந்த டைலாக் லட்டும் வேணும் லவங்கமும் வேணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனதருமை ரிவ்யூவர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், என்னோட ரிக்வெஸ்ட், உங்களுடைய விமர்சனங்கள் சிறப்பானதாக இல்லைனாலும் பரவாயில்ல, தரம் தாழ்த்தாமல் இருக்கணும். ஏன்னா ஒரு படம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எந்த ஒரு படம் பார்த்த யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் படம் எடுத்து தற்கொலை பண்ணிட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த சினிமாவையும் இந்த தொழிலையும் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு பேச வராதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த படத்தோட தம்பி, ஐ டிட் the whole background score in the laptop which Surya sir gifted me. ஆக்சுவலாக உரியடி படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கப்புறம் சூர்யா சார் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, மேக்புக். அண்ட் that's the first ever gift I ever got from any movie producer. ஸோ அந்த லேப்டாப்பில் தான் இந்த ஃபுல் படமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது. சூரஜ், யூ நோ தட் I was sending him from airport and all. So it was pretty helpful. And Karthik Neta, actually we have done a lot of songs. In the particular, one of my most favorite songs is Talelu. அது கார்த்தி எதுவும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி கார்த்தி இஸ் அ பிளடி ஜீனியஸ். அவருக்கே தெரியும், பட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் கார்த்தி அகெயின் அண்ட் விவேக் சார். இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அது சரியாக ஒர்க் ஆகலை. பட் இந்த படத்தில் ஃபைனலி ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ விவேக் சார். அண்ட் ஜீத்து சார், ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் ஜோதிகா மேடம்,
actually இதுக்கு முன்னாடியே even before Thambi we have started on a project Ponmagal Vandal, and I think I have done one of my best songs in that movie, and I'm looking forward for in 2 days I will be starting the work of that movie. And Karthi sir, finally, I am a big fan of Karthi sir after Madras. நான் அது வரைக்கும் பருத்திவீரன் பார்க்கல. I don't watch much movies back then. ஆனால் மட்ராஸுக்கு அப்புறம் ஆக்சுவலாக அந்த பாட்டு தான் ஆகாயம் பாட்டு தான் எனக்கு led into the movie, and it was brilliant. It was so natural. And அதுக்கப்புறம் இப்போ 2 days முன்னாடி மும்பையில் டிடிஎஸ் படம் பார்க்கும்போது he was so dedicated that he flew into Mumbai, and நைட்டில் 2 o'clock வரைக்கும் படம் பார்த்துட்டு corrections, and we were discussing on the film and everything, even the dubbing, effects. He was there with us from the start till the end, and I hope I mentioned everyone. Thanks a lot. Please watch the movie in theaters. Please bless us with all your presence. Thank you. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்டேட் இப்பவே வேணுமா? கடைசியா சொல்றேன். தம்பி ஆடியோ லான்ச். காலையில் இவ்வளோ மழை பெஞ்சும் மீடியா நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. கார்த்தி, ஜோ 2 பேரும் முதல் தடவையாக இணைஞ்சு நடக்கிற அந்த படம், நான் படம் பார்த்துட்டேன். ஜீத்து சார், தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் ஃபிலிம். ஆஃப்டர் பாபநாசம் அது மாதிரி 2 மடங்கு த்ரில்லாக இருந்தது the movie watching experience. Thanks for that, sir. Govind Vasantha, such a dedicated music director. It's a pleasure working with him. Uriadi 2 Kaparamati 2D la first time ரெண்டாவது படம் ஒரே மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது கோவிந்த் வசந்தா கூட தான். பொன்மகள் வந்தால் brilliant songs, and கார்த்திக் நேதா அண்ட் விவேக் 2 பேருமே அதுலேயும் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. This team is a wonderful team. Thank you so much for the brilliant music. அதே மாதிரி இந்த படத்துலையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் மூவி வாட்சிங். எப்படி ஐ ஆல்சோ ஹேவ் டு மென்ஷன் கைதி, ப்ரொடியூசர் இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் கார்த்தி இஸ் தேர். ஹவு த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் அஸ். அந்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக அமையும். I have to talk about one person who was the backbone of the movie 24. So, உங்களுக்குலாம் தெரியும் 24ஓட 80% ஆஃப் ஷூட்டிங் வந்து பாம்பேல நடந்தது. 24ஓட அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த குவாலிட்டி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது சூரஜ். Suraj, at this point I have to thank you so much for that. In fact, நாங்கள் 2 நேஷனல் அவார்ட் வாங்கினோம் 24க்கு. I will proudly say the man behind it is Suraj. Suraj, please come on stage and join us. So on this occasion, on Suraj's debut production, I would like to heartily welcome Suraj to our industry on behalf of all of you. Welcome, Suraj. And may God bless you with many, many, many successes in this industry. நண்பர்களுக்கும் சூர்யா சார், ஜோனி, கார்த்திக் எல்லாருக்கும் வணக்கம். சத்யராஜ் மாமா, சிவகுமார் அங்கிள். மனம்னு ஒரு படம் தெலுங்கில்
ஏஎன்ஆர், நாகார்ஜுன் அண்ட் நாக சைத்தன்யா பண்ணியிருப்பாங்க. விக்ரம் குமார் சார் 24 படம் எடுத்த விக்ரம் குமார் சார் தான் டைரக்டர். ஸோ அந்த படத்தில் எனக்கு அந்த படம் பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி இதே மாதிரி சிவகுமார் அங்கிள், சூர்யா அண்ணா, கார்த்தி நடித்தா எப்படி இருக்குன்ட்டு அந்த கதையை பண்ணலான்ட்டு டைரக்டர்கிட்ட பேசி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்து 24 கதை சொன்னார். இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் நடந்துச்சு. சத்யராஜ் மாமாவோட தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜோனியோட படம் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் படம் ஹீரோயின் ஜோனி தான். கார்த்தியோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 3 பேரையும் சேர்த்து சூரஜ் அண்ணா வந்து ஃபஸ்ட் படத்தில் அவரோட டெபியூ ப்ரொடக்ஷனில் 3 பேருமே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ப்ளஸ் 24ல் நானும் அதிகமாக ஷூட்டிங் போனதில்லை. பட் பாம்பே ஷெட்யூல் நடக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் 2-3 days ஐ வாஸ் தேர். அவரோட சின்சியாரிட்டி எப்போவுமே நான் ஒரு ஐடியலாகவே பார்க்கல. சுற்றிக்கிட்டே இருப்பார். அந்த செட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஸ்ட்ரீட் செட்டு. அதில் ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு சுற்றிட்டு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து எங்கள் ஃபேமிலியில் இன்னொருத்தர் அவருடைய கெரியர் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹி ஸ்டார்டிங் இயர் இந்த இண்டஸ்ட்ரி. டெஃபினட்டாக இது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமையும். ப்ளஸ் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் த டீம். பாபநாசம், திருஷ்யம்க்கு அப்புறம் ஜீது ஜோசப் சார், ப்ளஸ் 96 மியூசிக், மைண்ட் ப்ளோயிங் மியூசிக். அந்த படத்தோட பேக் போன்னு சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்த் சார், அவங்க லிரிக் ரைட்டரை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் விவேக் பிரதர் லிரிக் ரைட்டர். ஸோ பூர்ணிமா பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ஃபிலிம். ஆர்டி ராஜசேகர் சார் என்னோட முதல் பட கேமராமேன் இருக்கார். ஸோ சார் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய ஹிட் அடிச்சு கைதிக்கு அப்புறம் கார்த்தி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸுக்கு இருக்குது தியேட்டர் சைடும். ஏன்னா ஒரு ரொம்ப கூட காம்படிட்டிவாக ஒரு பெரிய படம் வர்றப்ப ரொம்ப செட்டிலாக வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம் கைதி. அதே மாதிரி ரஜினி சார் சொன்ன மாதிரி டிசம்பர் 20 ஒரு அதிசயம் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் சைலண்டாக இருந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. அண்டு எல்லோரும் தனித்தனியாக சொன்னால் ரொம்ப டைம் எடுத்துக்கும், எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. அண்ட் ஆஸ் அ தம்பியாக ஒரு டீமாக ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய ஃபேமிலி வந்து நம்ம பார்க்குறோம். பட் ஒரு ஃபேமிலினா ரெகுலராக ஒரு படமாக இருக்குமா, ஒரு வெறும் சென்டிமெண்ட் படமாக இருக்குமா அப்படின்னா தம்பி நிச்சயமாக அப்படி இருக்காது. ஜீத்து ஜோசப் சார் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான த்ரில்லர்ஸ், ஹோல் இந்தியா ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு பண்ணின ஒரு படம் வந்து பெருசாக ரீமேக் ஆகிருக்கு அப்படின்னா நிச்சயம் அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமாக தம்பி மேலேயும் இருக்கும். அண்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் முக்கியமாக நான் இங்கே பேசுகிறது வந்து சூரஜ் மச்சான். அவர் இன்னைக்கு நான் எல்லோரும் இங்கே நிற்கிறோன்னா சூரியண்ணா, கார்த்தி அண்ணா அவங்க தான் வந்து காரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து புதுசாக உள்ள வர்றது இது தாண்டியும் ஒரு ப்ரொடியூசர் உள்ள வர்றப்போ அவர் மூலமாக ஒரு நிறைய படங்கள் உருவாகும். அது மூலமாக நிறையா இன்னும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உள்ளே வருவாங்க. அந்த வகையில் சூரஜ் வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய வரவேற்பும் வாழ்த்துக்களும். அவர் இந்த ஒரு படத்தோடு இல்லாமல் இன்னும் நிறைய படம் தமிழில் பண்ணணும். இந்த ஆடியோ லான்ச்சில் இல்லைனாலும் அடுத்த ஆடியோ லான்ச் தமிழில் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்கிறேன். கைதி 2 நிச்சயமாக வரும். அதுக்கான இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி இந்த இதுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டை வாழ்த்துனதுக்கு. அண்ட் வயகாம் 18 அவங்களுக்கு இது 3வது படம். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படங்களும் நல்லபடியாக ஓடணும். அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Hi, good morning everyone.
I have lots of thanks to give to everyone, but let me start with the 3 people who are here. It's taken a lot of helping hands for me to stand here today with these 3 production houses and the people who represent them. Thank you so much. Thank you very much. All their guidance, all their support has landed this film where it is. I'd like to start also by thanking the writers Renzel De Silva in the film. This journey really started with Renzel and Viacom in Bombay. He came up with a brilliant script that we came and narrated to everyone, and one by one everyone fell into place. Of course, the casting was very special in this one. Karthi and Jyotika coming together, it was a very emotional one. It was a very special one. Of course, Jeetu coming into the project just added everything. We knew that we were making a very special film after he came onto the project and said yes. Satyaraj sir, thank you so much. You have added immense value to this project. Your experience, your composure on the set is everything to us. There were so many other casts. I'd like to specially mention Saukar Janki ma'am. She made a very special effort to come onto our sets and work all the days that she did. But really by heart, she was the youngest person there on the set. She is such a wonderful person, and I spoke to her yesterday, and she just asked me to pass on a message and say thank you to everyone and the whole team who's taken so much care of her in this. Furthermore, I know there are a lot of people to thank, but I think I'll cover all the teams, the AD team, the production team, and everyone here. A very special thanks to Surya. He's been with us, supporting us, the entire Shiv Kumar uncle, auntie, for all the support that you all have given and everything. And yeah, please watch the movie December 20th. We are very proud and happy with the product. And we're very sure that after Kaidi, the expectation will be met with Karthi on this film. So please come and watch it. Thank you. Portrait teaser for Pongal. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, பட் ஆனால் எனக்கு தமிழ் பேசணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஏதாவது பிரச்சனை இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி பாபநாசம் என்னோட முதல் தமிழ் படம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு வந்துருச்சு. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் குட் ஸ்டோரிஸ். நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் மும்பை வச்ச மெட் சூரஜ் வந்து இந்த ஒரு கதை சொல்லி, அண்ட் ஐ லைக் த ஸ்டோரி. அதுக்கப்புறம் சூரஜ் சொல்லியாச்சு. இதில் அக்கா தம்பி கேரக்டர் கார்த்தி ஜோதிகா அவருக்கும் பிடிச்சிருக்கு, அவர் பண்ணதுக்கு பிளான் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி the very moment I decided I'm going to do this film, இது மிஸ் பண்ணக்கூடாது. It's a great combination and they are very talented artists. So இதில் ஒர்க் பண்ணது ஆக்சுவலி என்னுடைய ஒரு it's a blessing, I think. So I agreed, and Viacom is also there. அதுக்கப்புறம் இந்த காஸ்டிங் எல்லாம் வந்தப்போ சத்யராஜ் சார் கம் இன் டு த பிக்சர். அந்த படம் இனியும் வேற லெவல் ஆச்சு. அண்ட் பேசிக்கலி தம்பி இப்போ ஒரு நல்ல படம். இது இப்படி ஆயதுக்கு பின்னில் இட்ஸ் அ டீம் ஒர்க். எவ்ரி ஃபிலிம் இஸ் அ டீம் ஒர்க். ஒரு ஆள் மட்டும், ஒரு டைரக்டர் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்குது. எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் கார்த்தி ஃபார் சப்போர்ட்டிங். காஸ்டிங்கில் அந்த க்ரியேட்டிவ் ஆங்கிள் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியாச்சு. ஆடி சார் ஃபார் த பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். கேமரா பேன் பண்ணதில் நல்லா இருக்குது சார். அது எனக்கு ഞാൻ ഇതിന്ന് லேர்ன் பண்ணியாச்சு ஆக்சுவலி. இட்ஸ் அண்ட் கோவிந்த், திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன். 96 அப்புறம் அது ஒரு பெரிய ஹிட்டு. அப்போது இதில் 3 சாங்ஸ் இருக்குது. 3 அதில் 2 அண்ட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல, நல்லா வந்துருச்சு ஆக்சுவலி 3 சாங்ஸும். அண்ட் அபவுட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். പിന്നെ our producer Suraj, he was eating my brain, but
That's how a producer should be, right? He was behind, supporting me. He was acting as a shock absorber. And thank you so much, Suraj, for, without you, this wouldn't happen. So, and my team, they supported me, my ADs, my associates, and Purnima, thank you for the good costumes. Jyoti ma'am, thank you so much. And I hope you all are happy with the outcome in the final product. Thank you. And I can assure one thing. In the padam, idoru clean family entertainer. Family I vandu enjoy panna mudiyuna oru andha madiri oru clean family entertainer. Idil humor irukku, thrilling moments irukku, nalla family emotion irukku. പിന്നെ എന്നോட സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള ചില ഐറ്റംസ് ഇருக்கு, അത് നിങ്ങൾ പടം பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் what you call இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ഞാൻ கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா எல்லாருமே இங்கே மழையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் ஜித்து சார் தான் கால் பண்ணுறாரு, January 2 கால் பண்ணுறாரு அவர். திருஷ்யம் படம் சமப்பெரிய ஹிட்டு. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திருஷ்யம் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அது தமிழில் கமல் சார் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே, கமல் சாரோட பெரிய ஒரு பக்தன் நான். ஜித்து சாரை கால் பண்ணி கேட்டேன், அதில் ஏதாவது ஒரு சீன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். அப்போது சார் நம்பர்லாம் கொடுத்து ஒரு 2 months முடிச்சு பேசுங்க அப்படின்னாரு. ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2 months முடிச்சு பேசினேன். காஸ்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைமில், காலேஜ் முடிச்சுட்டு இருக்க டைமில் நினைக்கிறேன், ரொம்ப மனசுலாம் விஷமமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டப்போ அதோட பெரிய ஒரு சீன், பெரிய ஒரு ரோல் கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். அந்த ஒரு இப்போவும் நடுங்குது எனக்கு பேசுகிறதுக்கு, வாய்ஸ்லேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். அது நான் காப்பாற்றிருக்கேன்னா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் எப்படி பண்ணோம், என்னென்ன பண்ணோன்றது வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜோ மேம், நான் ஸ்கூல் படிக்கிறச்ச காக்கா மூவி வாஸ் ரிலீஸ்ட். அப்போ எங்கள் தேவி தியேட்டரில் பிளாக்ல டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட்டு இல்லை சொல்கிறேன், இதில் ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ காக்கா படம் ரிலீஸ் ஆகி நான் தேவி தியேட்டர் போய் பிளாக்லாம் டிக்கெட் வாங்கி சர்ச் பார்க்லேருந்து கொஞ்சம் செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ அதில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு லவ். ஸோ அந்த லவ் புட்டுக்குச்சு, அது வேற விஷயம். பட் மாயான்ற பேர் சூர்யா சார், அது வந்து அப்படியே எனக்கு என்னோட லவ் பார்க்க முடியல, அதோட ஒரு க்ரோத் பார்க்க முடியலன்னா கூட அவங்களோட லவ், அவங்க தான் என்னோட ஒரு ரோல் மாடல் கப்பிள். ஸோ அவங்கள வந்து அவங்கள வந்து இன்னைக்கு இப்போ அக்கானு கூப்பிட்டுருச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கும் நான் ஜித்து சார்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரதுக்கு தேங்க்யூ ஜோ மேம். நானும் ஒவ்வொரு சீன் முடிச்சோன்னே கேட்பேன், ஓகேவாக்கா எல்லாமே ஓகேவா? அவங்க சொன்னேன் அப்படின்னு பண்ணோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். ஸோ தட் வாஸ் இட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இந்த லொக்கேஷனில் சூர்யானா வந்தாங்க. சூர்யானா வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறச்ச லொக்கேஷனில் வந்தாங்க. ஸோ முன்னாடி காலேஜ் படிக்கிறச்ச நான் ஃபஸ்ட்டு கமல் சாரோட ஒரு லொக்கேஷன் போயிருந்தேன், பின்னி மில்லில் வேட்டையாடி விளையாடு பார்க்குறதுக்காக. தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். சரி பக்கத்தில் போய் பார்க்க முடியல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பல மேடைகள் அதிலெல்லாம் சூர்யானா வந்து சொல்லியிருக்காரு, கமல் சாரோட பெரிய ஒரு டிவோட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் நினச்சேன், சரி என்னைக்காவது ஒரு நாள் சூர்யானா பார்ப்பேன், சரி கடவுளை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல,
அதில் அந்த வழியில் இருக்கிற சூரியனை பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ சூரியனை. கார்த்தினா, நான் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா அப்படி ஏதோ படத்தில் வரணும்னு நினச்சி நானும் வந்துட்டேன். பட் படம் நடிக்கிறச்சு கூட எனக்கு அவ்வளோமா எப்படி இதோட பேக்கில் எப்படி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ கார்த்தினாவோட முன்னாடி இருந்த படங்கள், நிறைய படங்கள், அதுக்கப்புறம் இப்போ கைதி நான் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ இன்புட் அந்த படத்தில் எவ்வளோ இன்புட் போட்டிருக்காருன்றது. பிகாஸ் நான் இந்த படத்தில் ரொம்ப க்ளோஸாக இருந்து பழகினேன் அவர்கிட்ட. அப்போ ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு டைலாக்ஸாக இருக்கட்டும், இருக்கிற அந்த கூட இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எப்படி கம்ஃபர்டபுளாக எப்படி பண்ணலாம், அது வந்து நான் ரொம்ப கற்றுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆன் த வே. கைதி 2ல் எனக்கு ரோல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட் உங்களோட அசிஸ்டண்டாவது கூட வச்சுக்கோங்க, நான் கற்றுக்கிறேன். யூனோ, ஐ வுட் லவ் டு லேர்ன். ஸோ அந்த கைதி சம படம். ஸோ அதனால் ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு படம். அதில் இருக்கிற ஒவ்வொரு எமோஷன்ஸ், அதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப என்னடா திடீர்னு தம்பி படத்துக்கு வந்துட்டு கைதியை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிங்க. பரவாயில்ல, தம்பியை பற்றி நம்ம சக்ஸஸில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. நான் நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இந்த பாடி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ எப்படி நடிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் கொஞ்சம் நெட்டையாக வேறு இருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ லைட்டாக பார்த்து கற்றுப்பேன் எப்படி நடிக்கிறதுன்னு. அதெல்லாம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேற்றி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சௌகார் ஜானகி மேம், அதுக்கப்புறம் ஹரீஷ் பெரடி சார், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களோட எல்லாருமே நடித்ததுக்கு. கேமரா ஆர்டி சார் அந்த சிரிப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே பரவாயில்லப்பா யாரோ இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்ட் திஸ் யுவர் பேபி. அண்ட் அந்த டெலிவரி போட்டிங்களா, என்னைக்கு வருதுன்னு? ஆமாம்ல. ஸோ டெலிவரி கூடிய சீக்கிரம் ஆகிடும். ஸோ அந்த டெலிவரி நீங்கள் தான் எடுத்து அது பெரிய ஒரு திருவிழாவாக மாற்றணும். தேங்க்யூ வெரி மச். யாரையாவது விட்டு போயிருக்கேன்னா நம்ம மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் தம்பி நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும், இட்ஸ் ரொம்ப சீரியஸான ஒரு படம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சாரி கார்த்தினா, நம்மளுக்கு தான் தெரியும் கோவாவில் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னு. இட் வாஸ் அ ஃபன் மூவி. இட் வாஸ் அ நியூ டீம். சாரி மூச்சு வாங்குது நடந்து வந்துட்டு இல்லை. The whole star cast was the most interesting part of this film and very fresh. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஜோனி கிட்ட, இது ஒரு பியூட்டிஃபுல் லுக்கிங் ஃபேமிலி. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி நான் பார்த்தது கிடையாது. டு ஸ்டார்ட் வித் ஜானுமா மிஸ் சௌகார் ஜானகி மேம். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ மெட். அண்ட் அவங்க பிளெஸிங்ஸில் தான் இந்த படம் ஆரம்பித்தோம். அண்ட் சூரஜ், Johnny's brother from Bombay, he's the producer of the film. It was like a family film. Very hard-working production team. நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் கூட இப்படி பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் டீம், ஒருத்தர் ப்ரொடியூசர்லேருந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி பேக் போட்டுட்டு சுற்றிட்டு பேக்ரவுண்ட் கிளியர் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடான டீம் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. So thanks to the production team for putting this together, traveling throughout the country and for making this possible. Jitu sir, thank you. Thanks a lot. It was fun. It's a colorful film and it looks very beautiful. Thanks to our DOP. Thanks a lot. I won't take much of your time. Thank you. வணக்கம் சூர்யா சார். என்னுடைய மறக்க முடியாத படம் காக்கா காக்கா. அதுலேருந்து ஆரம்பிச்சது.
பேன் பண்ணி இப்படி ஷிஃப்ட் பண்ணி இப்படி ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற டைரக்டர் தான் நிறையா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கேமரா வச்சு பேனே பண்ணக்கூடாது, கேமரா வச்சு ஜூம் பண்ணவே கூடாது, திருப்பவே கூடாது, ஸ்டாட்டிக்காக அழகாக இருக்கணும். ஜித்து ஜோசப் சார் இதான் அவருடைய இல்லை. ஆனால் 3 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. கேமரா கை இந்த எனக்கு ஏதாவது பண்ணணுமேனு தோணிகிட்டே இருந்துச்சு. என்ன அது ஸ்டாட்டிக்காக வச்சுட்டு எப்படி எடுக்கிறதுனே தெரியல எனக்கு. மினிமம் இப்படி பேன் பண்ண கூட அப்படி பார்ப்பார் மானிட்டர், பார்த்துட்டு பார்த்தா ஐயோ சரி. அப்புறம் 3 நாள் கழித்து தான் தெரிஞ்சது இதில் ஒரு சின்ன ஜோஷ் இருக்குது, ஸ்டாட்டிக்கில் ஒரு சின்ன ஃபீல் இருக்குது, ஆடியன்ஸோட எமோஷன் கரெக்டாக கேட்ச் ஆகுது. சரி அவர் சொல்கிறது கரெக்டு தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி பார்க்குறப்ப ஃபுல் படமும் டிஐயில் பார்க்குறப்ப ஜித்து ஜோசப் சார் தான் ஓகே நீங்கள் தான் சார் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். நான் கார்த்தி சாரோட ஒர்க் பண்ணதே இல்லை. காக்கா ஒர்க் பண்ணுறப்ப கார்த்தி சார் இப்படி கிராஸ் பண்ணி போவார் பேக்ரவுண்டில். அப்போ ஒரு நடிகராக வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவர் பெரிய டிசைனராக வருவார் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. அவரை ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறப்ப உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. சூர்யா சாரை விட ரொம்ப அன்பாகவும் அதே அப்படியே ஹோல்ட் பண்ணுற ஒரு சின்ன க்ளோஸ்னஸும் அவர்கிட்ட நான் ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு சீனையும் அவர் உள்வாங்கிட்ட விதையும் பார்த்தா ஃபுல் கதையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த படம் பிரமாதமாக வந்ததுக்கு காரணம் அவர் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுட்டு இன்வால்வ் ஆனது தான் காரணம் எனக்கு தோணுச்சு. உண்மையிலே தேங்க்யூ கார்த்தி சார். ஒவ்வொரு படம் ஃபஸ்ட் டே வந்த பிறகு முன்னாடி சித்ராஜ் சார் படத்தை நான் போய் பார்த்துருவேன். அவரோட ஃபேன், பயங்கரமான ஃபேன், யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணுறப்ப சின்ன உண்மையிலே முதல்ல வந்து ஒரு நடிகரை பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எட்டேருந்து பார்க்குறப்ப இருந்துச்சு. கிட்ட 2 நாள் வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவரோட. ஆனால் அவரோட க்ளோஸாக இருக்கிறப்ப ஐயோ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே, இது வரைக்கும் ஒர்க் பண்ணலையேன்னு தான் இருந்துச்சு. சூப்பர் சார், தேங்க்யூ வெரி மச் சார். சூரிய சாரை பற்றி சொல்லணும். சார் உங்களோட நிறைய படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எல்லா படத்தையும் வாழ்த்துருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அது உங்களுடைய அன்பு உண்மையிலே இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் வந்ததுக்கு. அடுத்தது இந்த ப்ரொடியூசர் சூரஜ் சார். கண்டினியூஸாக ஷூட்டிங் வந்து ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 65 டேஸும் ஒரு சின்ன கேப்பு கூட இல்லாமல் பேக்கில் இருந்து பிளான் பண்ணி கொடுத்தது வந்து சூரஜ் சார் தான். உண்மையிலே சூப்பர்பான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் சார். தேங்க்யூ வெரி மச். காக்க பிறகு ஜோவோட ஒர்க் பண்ணுறேன். ஜோ சொல்லுவாங்க ராஜசேகர் இந்த க்ளோஸ்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட க்ளோஸ்அப் நல்லா வரணுமேனு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் இப்போ கூட நான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜோ, தேங்க்யூ. இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகணும். இந்த ஆர்ட் டைரக்டர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். எடிட்டர் பிரமாதமாக கட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து நான் பயங்கரமான ஃபேன் 96. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காருன்னு கார்த்தி சார் சொன்னார். டெஃபினட்டாக நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்கல. தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ வெரி மச். ஜித்து தாஸ் கூட இது என்னோட 2வது படம். கார்த்தி சார் கூட இது முதல் படம். இந்த படம் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. கார்த்தி சார் படம் நான் எல்லா படம் பார்ப்பேன். ஒரு நாள் செட் ஒர்க் நடந்துக்கிட்டு சூரஜ் சார் ஃபோன் பண்ணி செட்டோட ஸ்கெட்ச் வேணும்னு கேட்டார். நான் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன். கார்த்தி சார் பார்க்கணுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்டரும் எனக்கு தெரிஞ்சு செட்டோட டிசைன்ஸை கேட்டதில்லை.
அவரோட ஆர்வம் இன்வால்மெண்ட் அந்தளவுக்கு என்னை ஆச்சரியப்பட வச்சது. அவர் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சூரஜ் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தில் இன்னும் ஒரு பார்ட்டாக எடுத்ததுக்கு. 2Dயோட முதல் படத்தில் நான் இருந்தேன், 2D மியூசிக்கோட முதல் படத்தில் நான் இருந்தேன். இப்போது ஜோதிகா மேம் அவங்களோட பிரதர், அவரோட ஆர்மிக்கில் முதல் படத்தையும் நான் இருக்கேங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஸோ ப்ரொடியூசர் அவர்களுக்கு என்னோட நன்றி. ஜோதிகா மேம் அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். என்னோடய ஒய்ஃப்க்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பிறந்த நாளுக்காக ஒரு வீடியோ கேட்டப்போ கூட அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் அனுப்புகிற மனசு அவங்களுக்கு இருந்தது. அண்ட் அவங்கள பற்றி ஒரு புகழ்ச்சி அவங்களுக்கு வந்தே சேரணும். அது நிறைய பேர் மேடையில் இது வரைக்கும் பேசினாங்களான்னு தெரில. ஜாக்பாட்டில் நான் எழுதின ஒரு பாட்டுக்கு அவங்க நடனம் ஆடிருந்தாங்க, அவ்வளோ சூப்பராக ஆடிருந்தாங்க. அது வந்து ஒரு பாட்டோட நடனம்னு பார்க்கும்போது அது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு தாயான அப்புறம் பெண்கள் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் அவங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ அவங்க இருக்கிற படத்தில் நான் இருக்கேன். அண்ட் கார்த்தி சார், கைதி பார்த்தேன் சார், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ஒரு விஷயம் அவரை பற்றி ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்கும். என்னென்னா, பல இடங்கள் நம்ம பார்க்குறோம் நடிகர்கள் வந்து பொதுவாக மெருகேறிட்டே வருவாங்க படங்கள் போக போக போக. அதுக்கப்புறம் பல விஷயங்களை கற்றுட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க. எனக்கு இன்றைக்கி பார்த்தாலும் பருத்தி வீரன் இப்போ ஒரு நடிக்கிற மாதிரி நடிப்பு தான் பருத்தி வீரன்லையும் வெளிப்படுத்தியிருந்தார். எப்படி முதல் படத்துலேருந்தே அந்த மெச்சூரிட்டி, அதை அவர் ஹேண்டில் பண்ணுற விதம். எனக்கு இந்த படத்தில் கூட ஒரு பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு டிஸ்கஷன் இருந்தது ஃபோனில். அதில் ஒரு லிரிக்ஸ் சைடில் சொன்ன இன்புட் வந்து அந்த பாட்டுக்கு பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ப்ரில்லியன்ஸ் அவருக்கு இருக்குது. அதனால தான் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுறாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். உங்கள் கூட இருக்கிறதும் எனக்கு பெரிய சந்தோஷம். அண்ட் சத்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி பர்சன் இருக்காங்க, நிறைய ஃபேவரட்டான ஆக்டர்ஸ் இருக்காங்க. என்னோடய ஃபேமிலி மெம்பர் சுந்தர் சார் ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்களோட டாட்டர் அம்மு அபிராமி இருக்காங்க. அவங்களோட வளர்ச்சி சந்தோஷமாக இருக்குது. ரமேஷ் திலக் அவர்கள் இருக்காங்க, இன்னும் இளவரசு சார் இருக்காங்க. இது மாதிரி பெரிய நல்ல நடிகர்கள் இருக்கிற படம். அண்ட் முக்கியமாக வந்து ஜீச்சு ஜோசப் சார், I have an immense respect for him as a creator and he has made me part of this movie. Thank you sir. நான் ஒருத்தர் பற்றி பேசலை, ஆனால் ஏன் தள்ளி வைக்கிறேன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சூர்யா சார், ஷோ இருக்கு இங்கே, எனக்கு டைம் இருக்கு, பிடிச்சும் இருக்கு, கத்தலாம். ஸோ என்னன்னா, நான் சூர்யா சார்ட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நீங்கள் லிரிக்ஸ் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. அது வந்து ஒரு இப்போ நான் சூரரை போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்தில். அதுக்காக அவர் அனுப்பியிருக்கலாம். அவரோட ப்ரொடக்ஷனில் பல படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்காக அனுப்பியிருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் என்ன படத்துக்கு அனுப்பிச்சா தெரியுமா, ஜாக்பாட்டில் என் ஒய்ஃபுக்கு நீங்கள் இந்த சாங் நல்லா எழுதியிருந்தீங்கன்ற மெசேஜ் அவர்கிட்டருந்து வந்திருந்தது. அப்போ வந்து அவர் மேலே உள்ள மரியாதை வந்து பல மடங்கு எனக்கு அதிகமாச்சு. எவ்ரி ஜோதிகா மேம் பண்ணுற எல்லா படத்துக்கும் சரி, கார்த்தி சார் பண்ணாலும் சரி, அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் உட்காந்துருக்காரு. அவர் நேரத்தை ஒதுக்கி. எல்லோரும் பண்ண மாட்டாங்களான்னு இல்லை, பண்ணுவாங்க. பட் அந்த அக்கறையோடு அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும், எவ்வளோ ஷூட்டிங் இருக்கலாம், எது இருந்தாலும் விட்டுட்டு வந்து தான் ஒய்ஃபை முன்னிலைப்படுத்த விரும்பாத ஒரு சமூகம் தான் நம்மளோடது. அந்த இதில் வந்து அவர் இப்படி வந்து உட்காந்துருக்கிறது வந்து எனக்கு அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் போய் சேரணும். ஸோ அதுக்கே ஒரு நன்றி சார். அண்ட் முக்கியமாக நான் பேச வேண்டியது வந்து இந்த விழாவோட நாயகர்கள் 2 பேர், மிஸ்டர் கோவிந்த் வசந்தா அண்ட் கார்த்திக் நேதா. இவங்க 2 பேர் பற்றியும் நான் பேசணும். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கிரெடிட் லிஸ்ட் பார்த்தேன்ல, நான் அப்போ வந்து லிரிக் ரைட்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து கார்த்திக் நேதா விவேகன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது மனசளவில். ஏன்னா
நான் ஒரு பாட்டு தான் எழுதினேன் இந்த படத்துலங்கிறது எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் ஆசைப்பட்டேன் ஒரு ஃபேனாக வந்து, ஐயோ எல்லா பாட்டும் இந்த பாட்டும் கார்த்திக் நேத்தா எழுதியிருக்கலாமே, கோவிந்த் வசந்தா கார்த்திக் நேத்தான்னு ஒரு ஃபுல் ஆல்பமாக எனக்கு கிடச்சிருக்குமேன்ற வருத்தம் எனக்கு இருந்தது. அவ்வளோ மரியாதை இருக்குது அவர் இசை மேலேயும் ஒரு வரிகள் மேலேயும் எனக்கு. இப்போ கார்த்திக் நேத்தா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், தன்னை பற்றி அவர் எதுவுமே பேசலை, போய் உட்காந்துட்டாரு. அதனாலேயே கூட நம்மளும் சினிமாவும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு கலைஞன் கார்த்திக் நேத்தா. 96ல் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். திமிலேறி காலை மேல் போகும் காகமாய் பூமி மீது கிடப்பேன் அப்படிங்கிற வரியாக கூட இருக்கலாம், இல்லை தனிப்பெருந்துணையே அப்படிங்கிற வரியாக இருக்கலாம், பஞ்சவர்ண பூதம் நெஞ்சம் நிறைந்ததேங்கிற வரியாக இருக்கலாம். அதுக்கு இவர் இசை கோர்ப்பு செய்த விதம், கோவிந்த் வசந்தா இஸ் அ பிளெஸிங் டு திஸ் இண்டஸ்ட்ரி. அவர் இன்னும் மேலே மேலே வளர்ந்துட்டே போகணும். அந்த விதத்தில் தவிர இவ்வளோ பெரிய டீமில் நான் பார்ட்டாக இருக்கேங்கிற சந்தோஷம் தான். ஆனால் இவங்க காம்பினேஷனோட ஃபேனாக எல்லா பாட்டும் அவங்க எழுதியிருக்கலாமே அப்படி தான் எனக்கு முதல்ல தோணுச்சு, ஃபஸ்ட்டு தோணுன விஷயம். பட் ஸ்டில் நான் இருக்கேன் அண்ட் இவங்க 2 பேருக்குள்ளே சேர்ந்து நான் வேலை பார்த்துருக்கேங்கிற சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த படத்தில் நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த பாட்டு வந்து தாலாட்டு நாள் அப்படின்ற பாட்டு. பொதுவாக ஹாப்பி பர்த்டேன்ற சாங் தான் எல்லா பிறந்த நாளுக்கும் ப்ளே பண்ணுறாங்க. இதில் வந்து கைப்பையில் சந்தோஷம் காத்தோட பூவீசும் வண்ணத்து தாளுக்குள் அன்பாகிறோம் அப்படிங்கிற பாட்டு அது. ஸோ கைப்பைன்னா நம்ம கிஃப்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறதுல சந்தோஷத்தையும், வண்ணத்து தாளுக்குள் அன்பாகிறோம் நம்ம கிஃப்ட் ரேப்பருக்குள்ளே அன்பையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தாலாட்டு நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வீட்டில் இந்த ஹாப்பி பர்த்டேக்கு பதிலாக தாலாட்டு நாள்னு தமிழில் அது ஒழிச்சதுன்னா எங்கள் டீம் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ராஜசேகர் பாண்டியன் சார், ஞானவேல் ராஜா சார் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றி. யாரையாவது விட்டு இருந்தேன்னா மன்னிக்கணும். உங்களுக்கும் நன்றி.